ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். தஸ்மை ராமானுஜார்யாய நமः பரமயோகினே யஸ்ருதிஸ்மிருதிசூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீஷமத். ஏனமாய் நிலம் கீண்ட எண்ணப்பனே கண்ணா என்றும் எண்ணையாளுடை வாணநாயகனே மணிமாணிக்கச் சுடரே. தேனமாம் பொழில் தன் சிறீவரமங்கலத்தவர் கைதொழபுரை வானமாமலையே அடியேன் தொழவந்தருளே. ஸ்ரீமதே வரமங்காநாயிகா சமேத ஸ்ரீ தோதாத்ரிநாத பரபிரம்மனே நமஹ. 108 திவ்யதேச வைபவங்களிலே பாண்டிய நாட்டு திருப்பதிகளை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் திருக்குறுங்குடியை பறக்க அனுபவித்தோம். அதன் தொடர்ச்சியாக திருக்குறுங்குடிக்கு அருகே இருக்கக்கூடிய திவ்யதேசமான தோதாத்ரி கஷேத்திரம் என்று சொல்லப்படுகிற திருச்சிரீவரமங்கை என்கிற திவ்யதேசத்தை, வானமாமலை என்றும் நாங்குநேரி என்றும் பிரசித்தமான திவ்யதேசத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த கஷேத்திரத்திற்கு தோதாத்ரி கஷேத்திரம் அப்படின்னு ஸ்தல புராணத்திலே சம்ஸ்கிருதத்திலே திருநாமம் சொல்லப்பட்டுள்ளது. பிரம்மாண்ட புராணத்திலே இந்த ஸ்தல புராணம் தோதாத்ரி கஷேத்திர மகாத்மியம், தோதாத்ரி மான்மியம் என்கிற பெயரிலே உள்ளது. இது தவிர இந்த திவ்யதேசத்திற்கு திருச்சிரீவரமங்கை அப்படின்னு தமிழ் பெயர், ஸ்ரீவரமங்கள நகர் அப்படின்னு சம்ஸ்கிருத பெயர். இந்த ஸ்ரீவரமங்கள நகர்னு சொல்லக்கூடிய சம்ஸ்கிருத பெயரை அப்படியே நம்மாழ்வார் தமிழ்ல சிறீவரமங்கல நகர் அப்படின்னு சாதிக்கிறார். ஆழ்வார் வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே அப்படின்னு சொன்னபடியினாலே வானமாமலை அப்படின்றதும் இந்த திவ்யதேசத்தினுடைய திருநாமமாக இருக்கிறது. இன்னும் ரோமச கஷேத்திரம், நாகனை சேரி அப்படின்னு எல்லாம் பல திருநாமங்கள் இந்த திவ்யதேசத்திற்கு வழங்கப்படுகிறது. இந்த திவ்யதேசம் 8 ஸ்வயம்யக்த கஷேத்திரங்கள்ல ஒண்ணு. எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் எல்லாம் ஏற்றம் பெற்றதுதான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அது எல்லாத்துலயும் ரொம்ப வசந்ததுன்னு சொல்லப்படுறது ஸ்வயம்யக்த கஷேத்திரமாகவும் இருக்கக்கூடியதுக்கு ரொம்ப வசதி. திவ்யதேசம் அல்லாத ஊர்கள்லயும் ஸ்வயம்யக்த கஷேத்திரங்கள் உண்டு, திவ்யதேசங்கள்லயும் ஸ்வயம்யக்த கஷேத்திரங்கள் உண்டு. ஸ்வயம்யக்த கஷேத்திரமாயிருந்தா ஒரு ஏற்றம், திவ்யதேசம்ன்றது இன்னொரு ஏற்றம். இப்படி திவ்யதேசங்கள்ல ஸ்வயம்யக்த கஷேத்திரமா இருக்கக்கூடியதுன்றது ரொம்ப ஏற்றம். அந்த 8 ஸ்வயம்யக்த கஷேத்திரங்கள், அதாவது அந்த கஷேத்திரமும் தீர்த்தமும் பெருமாளும் தானே உருவான கஷேத்திரங்கள்னு சொல்லக்கூடிய கஷேத்திரங்கள். ஸ்வயம் யக்தம் அப்படின்னா தான் தோன்றி, தானே தோன்றியது. கஷேத்திரமும் தானே தோன்றியது. அங்க மலை இருந்தா மலையும் தானே தோன்றி இருக்கும். அங்க இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் தானே தோன்றியவை. அங்க இருக்கக்கூடிய பெருமாள் திருமேனி யார் ஒருத்தரும் கல்லையும் ஒளியையும் கொண்டு கையாலே செதுக்காமல் தானே தோன்றிய திருமேனியாக இருக்கும். இப்படி எல்லாமே ஸ்வயம்புவாக ஏற்பட்டதற்கு ஸ்வயம்யக்த கஷேத்திரம்னு பேரு. பிரதானமா பெருமாள் மட்டுமான ஸ்வயம்யக்தமா எழுந்தருளி இருப்பார். சுயம்பு மூர்த்தின்னு தான் தோன்றியான பெருமாள். அந்த 8 ஸ்வயம்யக்த கஷேத்திரங்கள் எது எதுன்னு பார்த்தால், ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடியதான பெரிய கோயில், அந்த எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் பிரம்மா அர்ச்சாவதாரத்தை ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு பெருமாளிடத்திலே பிரார்த்திக்க, திருப்பார்கடல்ல இருந்து தோன்றி பிரம்மாவினுடையதான சத்தியலோகத்துக்கு போய் அவன் ஆராதனை பண்ணும்படியாக அமைந்த பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் சொல்லக்கூடிய பெரிய பெருமாள். அதனால அவன் திருப்பார்கடல்ல தோன்றின ஸ்வயம்பு மூர்த்தி. அடுத்தபடியா திவ்ய தேசம் அல்லாததான ஸ்ரீமுஷ்ணம், ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்தபடியா ஸ்ரீமுஷ்ணம் தான் ஸ்வயம்யுக்த கஷேத்திரம். அங்கே பெருமாள் பூவராகனாக எழுந்தருளி இருக்கிறான். இப்ப நாம எப்படி பெருமாளை சேவிக்கிறோமோ அந்த திருக்கோலத்தோடையே கூட பெருமாள் அப்படியே பூமியை பொழந்துண்டு தானே மேல வந்ததான ஒரு கஷேத்திரம் அது பூவராக கஷேத்திரம்னு சொல்றோம். அடுத்தது திவ்ய தேசமும் ஸ்வயம்யுக்த கஷேத்திரமுமான பிரசித்தமான திருவேங்கடமலை, திருமலை. அந்த திருமலையும் கிரீட்டா பர்வதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய மலை. அந்த மலையை இந்த ஸ்வேதவராக கல்பத்தினுடைய ஆரம்பத்திலே திருமலையிலே சுவாமி புஷ்கரணி கரையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பூவராக பெருமாள் இருக்கிறாரே, ஆதிவராக பெருமாள், அவருடைய நியமனத்தின்படி கருடன் கொண்டு போய் தோல்ல தூக்கி வச்சுண்டு வந்து
திருப்பதியிலே ஸ்வர்ணமுகி நதிக்கரையிலே ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து கருடனாலே கொண்டு வரப்பட்ட கிரீட்டா பர்வதம் தான் திருவேங்கடமலைன்னு சொல்லக்கூடிய திருமலை. ஆக அந்த மலையும் சுயம்பு, வைகுண்டத்திலேருந்து வந்த மலை. அதே மாதிரி கருடனாலே வைகுண்டத்திலிருந்து கொண்டு வந்து வைக்கப்பட்ட விரஜா நதி மலையில பெருமாள் திருவேங்கடமுடையானுடைய திருவடிகள் கீழே பிரவாகிக்கிறதா சம்பிரதாயம். அதுவும் சுயம்பு தீர்த்தம். வைகுண்டத்துல இருக்கக்கூடிய ஐரம் மதியம்னு சொல்லக்கூடியதான சரஸ், ஒரு குளம், ஒரு புஷ்கரணி மலையிலே சுவாமி புஷ்கரணியாக வந்து தங்கி இருக்கிறது. அதையும் கருடன் தான் கொண்டாந்து வைத்தார். திருவேங்கடமுடையானும் வைகுண்டத்திலிருந்து தானே இறங்கி வந்து தானே விக்கிரகமாக ஆனான். அதனால அவனும் சுயம்பு மூர்த்தி. இப்படி திருமலை பல விதங்கள்னால சுயம்யுக்த கஷேத்திரம். அடுத்தபடியா திவ்ய தேசமும் சுயம்யுக்த கஷேத்திரமுமான சாலக்கிராமம், முக்திநாதன் சொல்றோமே, அந்த சாலக்கிராம கஷேத்திரம் சுயம்யுக்த கஷேத்திரம். அங்க கிடைக்கக்கூடிய ஒரு பெருமாளும் ஒரு சாலக்கிராம பெருமாளும் சுயம்பு மூர்த்திகள். யாரும் அந்த பெருமாளை போய் விக்கிரகமா பண்ணவா இல்லை, வார்த்தவா இல்லை. அப்படி அந்த சாலக்கிராம பெருமாள் தானே தோன்றிய சுயம்யக்தமாக எழுந்தருளிய சாலக்கிராம பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய திருமாளிகையும் சுயம்யுக்த கஷேத்திரத்துக்கு சமானம். ஏன்னா எல்லா சாலக்கிராம பெருமாளும் சுயம்புவாக எழுந்தருளினவர்கள் தான், மனுஷாலால நிர்மாணம் பண்ணப்பட்டவா இல்ல. பெருமாள் திருமேனியும் சுயம்புவா வந்தது. பெருமாளையும் யாரும் மந்திரம் சொல்லி அதுல பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஆவாகனம் பண்ணக்கூடிய கிரமம் எல்லாம் கிடையாது. சாலக்கிராமத்துக்கு பிரதிஷ்டையே கிடையாது, ஆவாகனமே கிடையாது. ஏன்னா பெருமாள் எப்போதும் அதிலே நித்திய சாநித்தியம் பண்றான். அதனால சுயம்பு பெருமாள், அந்த பெருமாள் இருக்கக்கூடிய சுயம்யுக்த கஷேத்திரத்துக்கு சமானம். தவறாமல் திருவாராதனம் மட்டும் பண்ணிட்டு வரணும். அடுத்தபடியா திவ்ய தேசமும் சுயம்யுக்தமுமான நைமிசாரண்யம்னு சொல்லக்கூடியதான கஷேத்திரம். அடுத்தபடியா புஷ்கரம்னு சொல்லக்கூடியதான கஷேத்திரம். இது திவ்ய தேசம் அல்ல. அடுத்தபடியா திவ்ய தேசமும் சுயம்யுக்தமுமான பத்ரிகாசிரமம்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் திருஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணினதான நாராயண மந்திர கஷேத்திரம் பத்ரிநாத். கடைசியாக ஸ்ரீவரமங்கைன்னு சொல்லக்கூடிய தோதாத்ரின்னு சொல்லக்கூடிய இந்த வானமாமலை அப்படின்னு மொத்தம் 8 சுயம்யுக்த கஷேத்திரங்கள். இந்த 8 சுயம்யுக்த கஷேத்திரங்கள்ல ஸ்ரீரங்கம், திருமலை, சாலக்கிராமம், நைமிசாரண்யம், பத்ரிகாசிரமம் மற்றும் வானமாமலைன்னு சொல்லக்கூடிய 6 திவ்ய தேசமும் சுயம்யுக்த கஷேத்திரமுமான பெருமை உடையவை. ஸ்ரீமுஷ்ணமும் புஷ்கரமும் திவ்ய தேசம் அல்லாத சுயம்யுக்த கஷேத்திரங்கள். இந்த கஷேத்திரத்துக்கு ரோமச கஷேத்திரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ரோமச முனிவர்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷி இங்கு தபஸ் பண்ணி பெருமாளை நேர சேவித்தார், வானமாமலை பெருமாளை. அதனால ரோமசர் தபஸ் பண்ணின கஷேத்திரமானபடினாலே ரோமச கஷேத்திரம் இதற்கு பேரு. தாயார் இந்த ஊர்ல அவதாரம் பண்ணினா. சாட்சாத் பெரிய பிராட்டியார்னு சொல்லக்கூடிய லட்சுமி தேவி இங்கே அவதாரம் பண்ணுகிறாள். அவதாரம் பண்ணின போது தாயாருக்கு என்ன திருநாமம் அப்படின்னா ஸ்ரீ வரமங்கா அப்படின்னு திருநாமம் தாயாருக்கு. மங்கா அப்படின்னா மங்கை, பெண் அப்படின்னு அர்த்தம். வரமங்கா அப்படின்னா வரங்களை அருளக்கூடிய பெண். ஸ்ரீ வரமங்கா அப்படின்னா ரொம்பவும் வசந்த சிரேஷ்டமான வரங்களை அருளக்கூடிய பெண் அப்படின்னு அர்த்தம். பேருக்கு ஏத்த மாதிரி இந்த ஊர் தாயார் ரொம்ப வரப்பிரசாதி. இந்த தாயாரிடத்துல எதை பிரார்த்திச்சுண்டாலும் சத்தியமா பலிக்கிறது, சத்தியமா உடனே கிடைக்கிறது. அப்படி மகா வரப்பிரசாதியாக இருக்கக்கூடியவள் ஸ்ரீ வரமங்கா நாச்சியார். வரம் ததாதி இதி வரதா அப்படின்னு வேண்டும் வரங்களை எல்லாம் தரக்கூடிய பெருமாளானபடியினாலே கருதவே வரம் தரும் தெய்வ பெருமாள். வாயை திறந்து கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை சுவாமி. கருத வரம் தரும், மனசுல நினைச்சுண்டாலே அந்த வரத்தை தரக்கூடியவன் தெய்வ பெருமாள்னு சொல்றோமே தேவ பெருமாளை, வரதனை. அந்த மாதிரி வரம் கொடுக்கும் தெய்வமானபடியினாலே வரதன்னு பேர்னு சொல்ற மாதிரி வரம் தரக்கூடிய மங்கையானபடியினாலே வரமங்கா நாச்சியார், வரமங்கை அப்படின்னு இவளுக்கு திருநாமம். அப்படி தாயார் ஸ்ரீ வரமங்கா அப்படின்ற பெயரோட வந்து அவதாரம் பண்ணி வளர்ந்து இங்கே பெருமாளை கைப்பற்றி கல்யாணம் பண்ணி கொண்டபடியினாலே ஸ்ரீ வரமங்கா நகர், ஸ்ரீவரமங்கல நகர், திருச்சிரீவரமங்கை, ஸ்ரீவரமங்கை அப்படின்னு எல்லாம் இந்த திவ்யதேசம் வழங்கப்பட்டது. ஆதிசேஷன் சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வான் இங்க வந்து தவம் பண்ணி பெருமாள் தன்னை தன்னுடைய அணையாக ஏற்றுக்கொள்ள வேணும், பெருமாள் சயனிச்சுக்கிறச்ச அவனுக்கு படுக்கையாக இருக்கணும், திருப்பார்கடல்ல பெருமாளுக்கு கீழே மிதக்கக்கூடிய அணையாக இருக்க வேணும் அப்படின்ற வரத்தை வாங்கிண்டான். அதனால இந்த ஊருக்கு நாக அணை சேரி அப்படின்னு நாகணை சேரின்னு ஒரு திருநாமம்.
இந்த சேரி, பேட்டை, குப்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஊர் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு தமிழ்ல வேறு வேறு சொற்கள், எல்லாம் ஒரே அர்த்தம் தான், ஊர்தான் அர்த்தம். நாகம் அணையாக இருப்பதற்கு வரம் பெற்றுக்கொண்டு எம்பெருமானுடைய அணையாக ஆன சேரி நாகனை சேரி. மரங்களும் மரங்கள் நிறைந்த வனமும் மலையும் சூழ்ந்திருக்கக்கூடிய இடம், அதனால வானமாமலைன்னு பேரு. பெரிய வனம், வனம் நிறைய நல்ல சமிருத்தியான தீர்த்தம், அந்த நீர்வளத்தினாலே பச்சை பசேல்னு அடர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய மரங்கள், அந்த மரங்கள்லாம் வானத்தளவுக்கு வசந்திருக்கிற மாதிரி பெரிய பெரிய மரங்களா இருக்கான். அத்தனை சமிருத்தியான இடம். அங்க இருக்கக்கூடிய மலை அப்படியே வானத்தை பார்த்தா மாதிரி வானத்தை தொடும் அளவிற்கு இருக்கக்கூடியதான மலை அப்படின்னு பல பெருமைகள் சூழ இருக்கிறபடினாலே வானமாமலைன்னு ஒரு திருநாமம். இங்க இருக்கக்கூடிய புஷ்கரணி ரொம்ப பிரசித்தமான புஷ்கரணி, பெரிய தீர்த்தம். இத புஷ்கரணின்னு கூட சொல்ல முடியாது, பெரிய ஏரி போல இருக்கக்கூடியது, ஒரு சின்ன கடலோ அப்படின்னு நினைக்கும்படியானது. முதல்ல 4 ஏரிகளாக வெட்டப்பட்டு அப்புறம் அதெல்லாம் சேர்ந்து ஒரு புஷ்கரணியா மாறினபடினாலே 4 ஏரி நாங்குநேரி, 4 ஏரி நாங்குநேரி அப்படின்னு ஆனதா சொல்றார். இந்த நான்குநேரிக்கு நான்முகநேரி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. ஏன்னா இந்த புஷ்கரணின்னு சொல்லக்கூடியதான ஏரியை நான்முகன்னு சொல்லக்கூடிய பிரம்மா தன் கையாலே வெட்டி நான்முகனாலே வெட்டப்பட்ட ஏரி அப்படின்ற அர்த்தத்திலே நான்முகநேரி, அப்படியே மருவி 4 வழக்குல நான்குநேரின்னு ஆயிடுத்துன்னு சொல்றதும் உண்டு. தலபுராணத்திலே சொல்லப்பட்ட பெயர் தோதாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பெருமாளுக்கு தோதாத்ரிநாதன் அப்படின்றதா இந்த தலபுராணத்திலே இருந்து வந்ததான திருநாமம். ரொம்ப ஆச்சரியமான திவதேசம். பொதுவா இந்த தாமிரபரணி நதிக்கரையில இருக்கக்கூடியதான அத்தனை திவதேசங்களும் ரொம்ப ஆச்சரியமான திவதேசங்கள் தான், அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த பாண்டிய நாட்டு திருப்பதிகள்ல நம்மாழ்வார் அவதாரம் பண்ணினதான ஆழ்வார் திருநகரியோட சேர்த்து அந்த கஷேத்திரத்தை சுத்தி இருக்கக்கூடிய 9 ஸ்தலங்கள் ஆழ்வார் நவ திருப்பதிகள். அதாவது சுவாமி நம்மாழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட 9 திருப்பதிகள் அப்படின்னு பேரு. அந்த நவ திருப்பதிகள்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து 9ம் ஒரே இடத்துல தான் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துல. அதுக்கு கொஞ்சம் விலகி கொஞ்சம் தள்ளி இருக்கிறதான ஒரு 2 திவதேசங்கள் அப்படின்னா, ஆழ்வார் திருநகரிக்கு கொஞ்சம் சமீபத்திலே இருக்கக்கூடியதான திவதேசம் வானமாமலைன்னு சொல்லக்கூடியதான இந்த நாங்குநேரி. அங்க இருந்து இன்னும் ஒரு 1 மணி 1.25 மணி அதுக்கும் மேல பிரயாணப்பட்டு போனா வரக்கூடியதான திவதேசம் திருக்குறுங்குடின்னு சொல்லக்கூடியதான திவதேசம். வானமாமலையும் திருக்குறுங்குடியும் சேர்த்தே சொல்ற வழக்கம். நவ திருப்பதி சேவிச்சுட்டு திருக்குறுங்குடி வானமாமலை போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சேர்த்தே சொல்றதான ஒரு சம்பிரதாயம் உண்டு. திருக்குறுங்குடி வானமாமலை இந்த 2 க்ஷேத்திரத்துக்கும் சுவாமி நம்மாழ்வாருக்கும் நிறைய நெருங்கின சம்பந்தங்கள் உண்டு. திருக்குறுங்குடி நம்பி சுவாமி நம்மாழ்வாராக வந்து அவதாரம் பண்ணினான். திருக்குறுங்குடி நம்பியே திருக்குறுகூர் நம்பியாக வந்தான். அந்த அவதார காரணம்னு சொல்லக்கூடிய ஏற்றம் திருக்குறுங்குடி திவதேசத்திற்கு உண்டு, அந்த பெருமாளுக்கு உண்டு. ஆழ்வார் பெருமாளிடத்துல கேட்கிறார், உன்னுடைய திருவடிகளை நான் வந்து சேரக்கூடியதான வழி என்ன? எனக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும்? நான் என்ன பண்ணினா நீ மோட்சம் கொடுப்ப? உரையாய் உய்யும் ஆறு எனக்கே, நான் மோட்சம் போகக்கூடிய வழி எனக்கு வாய் திறந்து சொல்லு அப்படின்னு இந்த பெருமாளிடத்துல கேட்டார். இதுக்கு முன்னால கிட்டத்தட்ட 450 பாசுரங்கள் மேல பாடியாயிடுத்து. எந்த பெருமாளையும் வாயை திறந்து நான் மோட்சத்துக்கு போறதுக்கு என்ன வழின்னு கேட்கவே இல்லை. அது என்னமோ இந்த பெருமாளிடத்துல கேட்டார் ஆழ்வார். பெருமாள் என்னுடைய திருவடிகள் தான் நீங்க மோட்சம் போறதுக்கான வழின்னு சொல்லி திருவடிகளை காட்டி கொடுக்க, ஆழ்வார் ஆரெனக்கு நின்பாதமே சரணாக தந்தொழிந்தாய் அப்படின்னு அந்த பெருமாளுடைய திருவடிகளே அவனை அடையக்கூடிய உபாயம், வழி, மோட்சத்துக்கான பாதை அப்படின்றத நம்மாழ்வார் வெளியிட்டார். வெளியிட்டு முதல்ல இந்த பெருமாளிடத்துல சரணாகத்தியும் பண்ணார். இப்படி நம்மாழ்வாருக்கு மோட்சம் போறதுக்கான வழி சரணாகதி தான், என் திருவடிகள்ல சரணாகதி பண்றதுதான் அப்படின்னு அந்த மார்க்கத்தை உபதேசம் பண்ணின பெருமாள் அப்படின்ற ஒரு சம்பந்தம். முதல்ல நம்மாழ்வார் இந்த பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணார்னு சொல்லக்கூடிய பெருமை. அதுல சொல்றார், ஆறு எனக்கு நின்பாதமே சரணாக தந்தொழிந்தாய், உன் திருவடிகள் தான் எனக்கு அடைக்கலம், அங்க புகுந்து சரணாகதி பண்ணாதான் நான் வைகுண்டத்துக்கு வர முடியும் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அதற்கேற்ப இந்த திவதேசத்திலே பெருமாளுடையதான ஸ்ரீ ஷட்டாரியிலே நம்மாழ்வார் விக்கிரகமாக எழுந்தருளி இருக்கிறார். பொதுவா எல்லா ஸ்ரீ ஷட்டாரியுமே நம்மாழ்வார்னு தான் சொல்றோம். ஷட்டாரி அப்படின்னா ஷட்டகோபம் அப்படின்னா சுவாமி நம்மாழ்வார்னு அர்த்தம்.
ஒரு பீட்டம், அந்த பீட்டத்துக்கு மேலே 2 ஸ்ரீபாதுகைகள், அந்த ஸ்ரீபாதுகைகள் அந்த ஊர் பெருமாளுடைய ஸ்ரீபாதுகைகள். இப்படி ஸ்ரீபாதுகையும் கீழே பீட்டமும் சேர்ந்து தலையிலே அனுகிரகம் பண்ணுவது போல இருக்கக்கூடிய அமைப்புக்கு ஸ்ரீஷட்டாரி, ஸ்ரீஷடகோபம்னு சொல்றோம். அந்த ஸ்ரீஷடகோபம் யாருன்னா சாட்சாத் சுவாமி நம்மாழ்வார். ஷட்டரிபூன்னு சொல்லக்கூடிய ஷட்டகோபன், ஷட்டாரி, நம்மாழ்வார்னு சொல்றோம். ஆனா எங்கேயோ நம்மாழ்வாருடைய திரு உருவம் பொறிக்கப்படல. ஷட்டாரியில யாரை பிரதிஷ்டை பண்ணுவான்னா ஷடகோபனை தான் பிரதிஷ்டை பண்றது வழக்கம். ஆனால் எந்த ஊர் ஸ்ரீ ஷட்டாரியிலேயே நம்மாழ்வாருடைய திரு உருவம் இல்லை. இங்கே நம்மாழ்வார் திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு யோசிக்கணும், இங்க நம்மாழ்வாருக்கு விக்கிரகம் கிடையாது. நம்மாழ்வார் இங்க மூலவராவோ உற்சவராவோ கிடையாது. நம்மாழ்வாருக்கு சன்னதியே கிடையாது. இதுக்கு முன்னால பார்த்த திருக்குறுங்குடியிலையும் நம்மாழ்வாருக்கு சன்னதி கிடையாது. காரணம், திருக்குறுங்குடி நம்பி நம்மாழ்வார அவதாரம் பண்ணிவிட்டார். இவர் வேற அவர் வேற இல்ல. அதனால நம்மாழ்வார் அந்த கஷேத்திரத்தை திருக்குறுங்குடி நம்பியா ஒரிஜினல் பொசிஷன்ல சேவை சாதிக்கிறார். நிஜமான ஸ்வரூபம் திருக்குறுங்குடி நம்பின்னு சொல்லக்கூடியது நிஜமான ஸ்வரூபம், வாஸ்தவமான ஸ்வரூபம். அதுல இருந்து நம்மாழ்வார் அவதாரம் பண்ணினார். அதனால ஒரிஜினல் மூர்த்தி, மூலமூர்த்தி அங்க இருக்கிறபடினால அவதாரமான நம்மாழ்வார் அங்க இல்லைன்னு அங்க சம்பிரதாயம். இங்கே உன் திருவடிகள் தான் நான் மோட்சம் போகக்கூடிய உபாயம் அப்படின்னு சொன்ன நம்மாழ்வார் அவன் திருவடிகள்ல போய் உட்கார்ந்துட்டார். ஏன்னா அதுதானே வழி. அந்த 2 திருவடிகள் இருக்கக்கூடியதான பாதுகையில போய் தலையை வச்சு உட்கார்ந்துட்டோமானா அப்படியே அவன் திருவடியை பிடிச்சுட்டு வைகுண்டம் போயிடலாமோ இல்லையோ. அதனால அவன் திருவடிகளே கதின்னு சொல்லி அவன் திருவடிகளை, அவன் ஸ்ரீ பாதுகைகளை தன் தலையிலே தரிப்பது போல போய் ஷடாரியில் அமர்ந்து கொண்டார் நம்மாழ்வார். அதனால நம்மாழ்வாருக்கு இங்கேயும் மூலவரோ உற்சவரோ விக்கிரகம் எல்லாம் கிடையாது. பெருமாளுடைய ஷடாரியோடு ஐக்கியமாயிட்டார் நம்மாழ்வார். இன்னைக்கும் இந்த திவதேசத்திலே அந்த ஸ்ரீ ஷடாரியை தலையில சாதிச்சுக்கணும் அப்படின்னா கார்த்தால சாயங்காலம் 2 வேளை நடக்கக்கூடியதான சேவா காலம் நித்தியானுசந்தானம் அப்படின்னு கார்த்தால கோஷ்டி நடக்கும், சாயங்காலம் கோஷ்டி நடக்கும். திவ்ய பிரபந்த பாசுரங்கள்லாம் சேவித்து சாத்துமர பண்ணுவா. அந்த சாத்துமர சமயத்துக்கு போனாதான் நமக்கு தீர்த்தம் இந்த ஸ்ரீஷட்டாரி கிடைக்கும். மற்ற சமயத்துல வெறும் தீர்த்தம் தான் கிடைக்கும், ஸ்ரீஷட்டாரி கிடைக்காது. இன்னொரு வெள்ளி சட்டாரி இருக்கும், அந்த சட்டாரி தான் சாதிப்பா மற்ற சமயத்துல எப்ப போனாலும். கார்த்தால கோஷ்டி சமயம், சாயங்காலம் கோஷ்டி சமயத்துல மட்டும் புருஷாலாம், ஸ்ரீ வைஷ்ணவ புருஷாலாம் கோஷ்டியில கலந்துக்கலாம். பிரபந்தம் தெரிஞ்சா சேவிக்கலாம், இல்லைன்னா பேசாம நிக்கலாம். சாத்துமர ஆனா விட்டு எல்லாருக்கும் தீர்த்தம் உண்டு. இந்த நம்மாழ்வார் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிற ஸ்வர்ண ஸ்ரீஷட்டாரி சாதிக்கிறது உண்டு எல்லோருக்கும். புருஷாலுக்கு ஆனா விட்டு ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்திரீகள், அதுக்கப்புறம் பாகவதால் அப்படின்னு எல்லோருக்கும் பெருமாளுடைய ஷட்டாரி பிரசாதிக்கிறதுன்றது உண்டு. கோஷ்டியில இருக்கிற புருஷாலுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் உண்டு. ஆனா கோஷ்டி சமயத்துல மட்டும்தான் கிடைக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி போனாதான் நம்மாழ்வார் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீஷட்டாரியை தலையில சாதிச்சுக்க முடியும். இல்லைன்னா எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண ஷட்டாரி, வெள்ளி ஷட்டாரி, அது ஒன்றும் கோலப்பட்டது இல்லை. இங்க நம்மாழ்வார் ஆறெனக்கு நின்பாதமே சரணாக தந்தொழிந்தாய்னு சொல்லி பெருமாள் பாதுகைகளின் கீழே உட்கார்ந்து இருக்காரு. அவரை தலையில சாதிச்சுக்கிறதுன்றது சாட்சாத் நம்மாழ்வார் எழுந்து நம்ம தலைமையில உட்கார்ந்து அனுகிரகம் பண்ற மாதிரின்னு ஒரு அனுபவம், அந்த பாசுரத்துக்கு ஏற்ப இருக்கக்கூடிய அனுபவம். அதனால அவர் வேணும்னா கோஷ்டி சமயத்துக்கு போனாதான் கிடைக்கும். அப்பேற்பட்டதான ஒரு வசதி, ஒரு ஏற்றம் உண்டு. பெருமாள் இங்க புறப்பாடார சமயத்துல கூட என்ன பண்ணுவான்னா, பெருமாளுக்கு முன்னால இந்த ஸ்ரீஷட்டாரிய ஸ்வர்ண ஸ்ரீஷட்டாரி நம்மாழ்வார் இருக்கக்கூடிய ஸ்ரீஷட்டாரியால பண்ணிட்டு ஒரு பவித்திர நூல், ஒரு பட்டு நூல் கயிறு மாதிரி இருக்கும். அந்த பட்டு நூல் கயிறு மாதிரி இருக்கக்கூடிய பவித்திரத்தினாலே ஷட்டாரிய லேசா ஒரு சுத்தி ஒரு சுருக்கு முடி போட்டு அப்படியே பெருமாளோட திருவடி இருக்கக்கூடிய பீட்டம் இருக்கு பாருங்க, பத்ம பீட்டம், உற்சவரோட திருவடி, அதோட சேர்த்து கட்டி விட்டுருவா. அப்ப என்ன அர்த்தம்னா, வீதி புறப்பாட்டுல யாருக்கும் ஷடாரி சாய்க்கிறது இல்லை. இங்கேயும் சரி, திருக்குறுங்குடியிலையும் சரி, வீதி புறப்பாட்டுல ஷடாரி சாதிக்க மாட்டா. கோஷ்டியில தான் சட்டாரி, கோவில்ல தான் சட்டாரி. அப்ப வீதியில என்ன பிரசாதம் கொடுப்பான்னா தீர்த்தம் கொடுப்பா. நம்ம ஊர் பக்கம் எல்லாம் கோவில்ல தான் தீர்த்தம் கிடைக்கும், வீதியில ஷட்டாரி தான் கிடைக்கும். அங்கே தீர்த்தம் வீதியில கிடைக்கும், ஷட்டாரி கோவில்ல கிடைக்கும். பெருமாளுடைய உற்சவருடைய ஷட்டாரி வரும், எழுவர் ஷட்டாரி எழுவர், ஆனா சாதிக்க மாட்டா. பெருமாளுக்கு திருவாராதனம் எல்லாம் பண்ணி தீர்த்தம் சேர்க்கக்கூடிய அந்த பெரிய பாத்திரம் இருக்கு பாருங்க, பேலான்னு சொல்றோமே, பெரிய சந்தனக்கிண்ட மாட்டமா இருக்கு பாருங்க, ஆள் உயரத்துக்கு. அது நிறைய பெருமாள் தீர்த்தத்தை எடுத்து அந்த தீர்த்தம் தழும்பாமல் இருப்பதற்காக அதோட சேர்ந்து ஒரு டவலை போட்டு வயத்துல கட்டிண்டு ஒரு சுவாமி அப்படி குழந்தை அணைச்சிக்கிறாப்புல வயத்துலயும் மாறலையுமா சேர்த்து அந்த தீர்த்த பாத்திரத்தை அணைச்சுண்டு வருவார். கையில ஒரு வட்டில் எடுத்துட்டு வரவாளுக்கெல்லாம் தீர்த்தம் கொடுத்துட்டு வருவா வீதியில.
யார் வந்தாலும் வீதியில தீர்த்தம் வாங்கிக்கலாம், ஷட்டாரி கிடையாது அங்க. இதெல்லாம் திருக்குறுங்குடி வானமாமலையினுடைய சிறப்பம்சங்கள். அப்பேற்பட்டதா ஆச்சரியமான திவதேசம். மலையாள திவதேசத்தை போல இங்க சன்னதிக்குள்ள மின்சார விளக்கெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது. நாம ஏற்றக்கூடிய நீ தீபம் தான் பெருமாளுக்கு ஒளி. அந்த விளக்கு வெளிச்சத்துல பெருமாள் எவ்வளவு சேவையாராரோ அவ்வளவுதான் சேவிக்க முடியும். ஆனா ஒன்னும் திருக்குறுங்குடி அளவுக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியாம இல்ல, திருக்குறுங்குடியை விட நன்னாவே பெருமாள் இங்க சேவிக்கலாம். ஆனா மத்த ஊராட்டமா இப்ப காஞ்சிபுரம், திருப்பதி, திருவள்ளூர் ஆட்டமா நன்னா சேவிக்க முடியுமான்னா அத்தனை நன்னா சேவிச்சிட முடியாது பெருமாளை நிச்சயம். ஆனா திருக்குறுங்குடியை விட பரவாயில்ல. சுத்தமா எங்க பெருமாளே தெரிய மாட்டாருன்னா திருக்குறுங்குடியில தான் தெரிய மாட்டார். அர்ச்சக சுவாமி அந்த நெய் தீபத்தை காட்டி ஆரத்தி பண்ணி வைக்கிறச்ச அந்த நெய் தீபம் சின்ன திரியில இருந்து வரக்கூடிய அந்த ஜோதி இருக்கு பாருங்க, அது எங்க வந்து பரவுறதோ அங்க மட்டும்தான் பெருமாளுடைய கண்ணுன்னா கண்ணு, கையின்னா கை, முகம்னா முகம், அவ்வளவுதான் தெரியும். மற்றபடி அங்க உற்சவரை தான் சேவிக்கணும், பெருமாளை போட்டோல தான் சேவிச்சுக்க முடியும் திருக்குறுங்குடியில. அதை விட ஓரளவுக்கு பரவாயில்ல வானமாமலையில. ஆனா இங்கேயுமே வந்து நாம போட்டோல சேவிக்கிறது போலலாம் பெருமாளை ஆச்சரியமா அனுபவிச்செல்லாம் சேவிச்சிட முடியாது. அந்த குறை தீர உற்சவர் எல்லாம் கொண்டாந்து மூலவர் சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் எழுந்தருளை பண்றா. உற்சவர் பெருமாள், ஸ்ரீதேவி நாச்சியார், பூமிதேவி நாச்சியார், தாயார், ஆண்டாள் அப்படின்னு வருஷத்துல 365 நாளும் பெருமாள் இந்த 4 நாச்சிமார்களோட சேர்த்தியிலே எழுந்தருளி இருப்பார். அங்க நின்று நன்னா சேவிக்கலாம், உற்சவரை நன்னா அனுபவிச்சு சேவிக்கலாம், ஒரு குறை இல்லை. மூலவரிடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அடி தூரத்துல இருக்கிற மண்டபத்துல உற்சவர் எழுந்திருப்பார். அந்த உற்சவருக்கு ஒரு 3-4 அடி தள்ளி நம்ம நின்று இருப்போம். நமக்கும் மூலவருக்கும் 25 அடி தூரம் இருக்கும். அத்தனை தூரத்துல திருமலையை போல அவ்வளோ பெரிய நெய் தீபம் ஏத்தி, திருமலையில ஏன் வந்து நாம விளக்கேத்தலன்னா கூட பெருமாள் அத்தனை ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார் அப்படின்னா, அங்க மேல எரிஞ்சுட்டு இருக்கிற 2 விளக்கு பிரம்மாவாலே ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கு, இன்னும் அணையாம எரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்றது. அந்த 2 விளக்குக்கும் சேர்த்து ஒரு நாளைக்கு 180 கிலோ நெய் கொடுக்குறான் தேவஸ்தானம். நெய் அப்படின்னா அப்படி ஜலமாட்டம் நிக்கிற நெய் இல்ல, நன்னா புத்துருக்கு நெய், நன்னா கட்டி கட்டியா கல்லு போல இருக்கக்கூடிய நெய், மணல் மணலா கல்லு போல இருக்கக்கூடிய நெய். அப்படி நெய்ய வந்து 180 கிலோ ஒரு நாளைக்கு அலாட் பண்றான். அர்ச்சக சுவாமிகள் மாறி மாறி அந்த தீபத்துல வந்து அணையாத விளக்குன்னு பேர் அதுக்கு. ஒரு காலம் அணைஞ்சிடக்கூடாது, அணைஞ்சது இல்லை இது வரைக்கும். அது இப்படி 180 கிலோ நெய்ய உருக்கி பெருமாள் சேவை சாதிக்கிறார். அதனால கருடன இருந்து சேவிச்சாலும் எவ்வளவு வயசான வாழ்க்குன்னாலும் பெருமாள் நன்னா சேவை யாராரு அங்கே. ஆனா இங்க சாதாரணமா எல்லா ஊர்லயும் ஏற்றக்கூடியதான சின்ன விளக்கு தான். கர்ப்பகிரகம் ஒரே இருட்டா இருக்கு, அதனால பெருமாள் வந்து மங்களா தான் சேவை சாதிக்கிறார். ஒரு வேடிக்கை என்னன்னா, இந்த ஊர்ல சில சுவாமிகள் இருக்கா, அதாவது பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறதுக்குன்னு சில சுவாமிகள் இருப்பா, கைங்கரியப்படா, அர்ச்சகா இல்லாம அந்த ஊருக்கார சுவாமிகள். அவ பாப்பா நாம போறச்ச நீங்க ஊருக்கு புதுசான்னு கேட்பா. ஆமான்னு சொன்னோம்னா அங்க ஒரு பெரிய படம் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கா. உள்ள மூலவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி கையில வரைஞ்ச படம், பெரிய படம் ஃப்ரேம் பண்ணி செவத்துல சாட்சி வச்சிருப்பா. அங்க போனா நீங்க பெருமாள் எல்லாம் நன்னா சேவிச்சிட முடியாது. இந்த ஊர் சம்பிரதாயம் அது, விளக்கேத்துறது இல்ல, உள்ள அலோவ் பண்றது இல்ல, தூர கேந்து தான் சேவிக்கணும், நெய் தீபத்துல 6 சேவை தான் உமக்கு. அதனால இங்க நன்னா அனுபவிச்சிடுங்க, இங்க ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அப்புறம் அங்க போய் பெருமாள் அனுபவிச்சுக்கலாம்னு சொல்லி அந்த படத்துல இருக்கிறது போல பெருமாள் இப்படி இருப்பார் அப்படி இருப்பாருன்னு எல்லாத்தையும் படத்தை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அதுக்கப்புறம் போய் பெருமாளை சேவிக்கிறச்ச அவ சொல்ற மாதிரி ஓரளவுக்கு நமக்கு திருப்தி ஏற்படும். அந்த மாதிரி இங்க மூலவரை சேவிக்கிறதுன்றது கஷ்டம். மலையாள திவதேசத்தை போல புருஷா எல்லாம் சட்டை இல்லாம தான் பெருமாளை சேவிக்கணும். யாரா இருந்தாலும் சரி, சிவைஷ்ணவான் இல்ல, யாரா இருந்தாலும் புருஷா சட்டை இல்லாம தான் பெருமாளை சேவிக்க முடியும். கர்ப்பகிரகத்துக்குள்ள அனுமதிக்க மாட்டா, மின் விளக்கு கிடையாது. இதெல்லாம் மலையாள திவதேசத்தை அடியொற்றி இருக்கக்கூடியதான வழக்கங்கள். இப்போ இங்க பெருமாள் மூலவருக்கு தோதாத்ரிநாதன் அப்படின்னு திருநாமம். தோதாத்ரின்னு சொல்லக்கூடிய இந்த க்ஷேத்திரத்துக்கு நாதனாக சுவாமியாக இருக்கக்கூடியவன் தோதாத்ரிநாதன். தமிழ்ல வானமாமலை அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். இந்த திவதேசத்திற்கு ஸ்ரீவரமங்கை, வானமாமலைன்னு 2 பேர் உண்டுன்னு சொன்ன மொழியோ, நிறைய பேர் உண்டோ, அதுல இந்த 2 பேர் சொல்றாடியேன். இந்த ஸ்ரீவரமங்கைன்னு சொல்லக்கூடியது அங்கே பிறந்து வளர்ந்து பெருமாளை திருமணம் செய்து கொண்ட தாயாரோட பேரு. அதனால தாயாருடைய பேரே திவதேசத்திற்கு அமைந்தது. என்ன பேர் திவதேசத்திற்கு? திருச்சிரீவரமங்கை, ஸ்ரீவரமங்கல நகர் அப்படின்னு தாயாருடைய பெயரை ஊர் பெயராக கொண்ட திவதேசம்ன்ற சிறப்பு ஒண்ணும். அடியன் ஆரம்பத்துல சொன்ன பாசுரத்துல சுவாமி நம்மாழ்வார் வானமா மலையே அடியேன் தொழ வந்தருளேன்னு பெருமாளை பார்த்து வானமா மலையே அப்படின்னு கூப்பிடுறார். ராகவா கேசவா கோவிந்தான்னு கூப்பிடுறது போல இந்த பெருமாளை பார்த்து வானமாமலையேன்னு கூட்டார். அப்போ இந்த பெருமாளுடைய திருநாமம் வானமாமலைன்னு சொல்லக்கூடியது.
இந்த திவதேசத்திற்கு வானமாமலைன்னு பெயர் உண்டு. அதனால பெருமாளுடைய பெயரே திவதேசத்தினுடைய பெயராக இருக்கக்கூடிய சிறப்பும் இங்கு உண்டு. நிறைய முறை நாம சொல்லியிருக்கோம், பெருமாள் இருக்கக்கூடிய கோவிலோட பேரு திவதேசத்தினுடைய பெயராக அமைந்திருக்கிறது உண்டு. அது எங்கன்னா திருவள்ளூர். திரு எவ்வுள், எந்த உள்ள எந்த ரூம்ல நான் போய் படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சாலிகோத்திர மகரிஷியை ராகவன் கேட்டான். அங்க படுத்துக்கோங்கன்னு காட்டினார். எவ்வுள், எந்த உள்ள படுத்துக்கிறதுன்னு பெருமாள் கேட்டதுனால திரு எவ்வுள் ஊர், திரு எவ்வுளூர் திருவள்ளூர்னு ஆயிடுத்து. அப்ப பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய சன்னதி, அந்த கோவிலோட பேர் தான் திரு எவ்வுள்னு சொல்லக்கூடியது. அதுவே திவதேசத்துக்கு பேராயிடுத்து. அதே மாதிரி குறுகிய வடிவிலே வாமனனாக பெருமாள் வந்து குடியிருந்த ஒரு சின்ன குடிசை ஆசிரமம், அது வாமனாசிரமம். குறுங்குடின்னு தமிழ்ல பேரு. அது அப்படியே திருக்குறுங்குடின்னு திவதேசத்திற்கு பேராக அமைந்து விட்டது. அது திருக்குறுங்குடி. திரு புல்குழி அப்படின்னு ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்றதுக்காக பெருமாள் தன் கையாலே ஏற்படுத்தின, தன் வில் மற்றும் அம்பாலே ஏற்படுத்தின தீர்த்தம் திருப்புட்குழின்னு சொல்லக்கூடியதான தீர்த்தம், கிருத்திர புஷ்கரணின்னு சொல்லக்கூடியதான தீர்த்தம். அதுவே திவதேசத்துக்கு பேராயிடுத்து திருப்புக்குழி. விஜயராகவன் அந்த மாதிரி பெருமாளோட பேரு திவதேசத்துக்கு அமையிறது, தாயாரோட பேர் திவதேசத்துக்கு அமையிறது, தீர்த்தத்தோட பேர் திவதேசத்துக்கு அமையிறது, பெருமாள் சன்னதியோட பேர் திவதேசத்துக்கு அமையிறது. அப்படின்னு பல விசேஷமான அனுபவங்கள்லாம் திவதேசங்கள்ல உண்டு. அதுல எந்த திவதேசத்திற்கும் இல்லாதது போல பெருமாளோட பேர் தாயாரோட பேர் ரெண்டுமே திவதேசத்திற்கு அமைந்திருக்கக்கூடிய ஏற்றம் இந்த திவதேசத்திற்கு மட்டுமே உண்டு. திருச்சிரீவரமங்கை வானமாமலை. அதுல இன்னொரு சிறப்பும் சொல்ற அடியேன். பெருமாளோட பேர் வானமாமலை, அது திவதேசத்துக்கு ஏற்பட்டெடுத்து. தாயாரோட பேர் ஸ்ரீவரமங்கை, அது திவதேசத்துக்கு ஏற்பட்டெடுத்து. பெருமாள் தாயார் ரெண்டு பேரோட பேரும் திவதேசத்துக்கு ஏற்பட்டிருக்குன்ற சிறப்பை காட்டிலும் ஒரு சிறப்பு என்னன்னா, தாயார் பேர் இந்த திவதேசத்துக்கு இருக்க, அதையும் நம்மாழ்வார் பாடியிருக்கார். பெருமாள் பேர் இந்த திவதேசத்துக்கு இருக்க, அதையும் நம்மாழ்வார் பாடியிருக்கார். இப்படி ஆழ்வார் வாக்காலே தாயார் பேர் பெருமாள் பேர் ரெண்டுத்தையும் மங்களாதாசனம் பண்ண ஒரே திருப்பதி இதுதான். அதை விட இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த ரெண்டு பேரையும் ஒரே பாசுரத்துல மங்களாதாசனம் பண்ணியிருக்கிறது இன்னொரு ஏற்றம். ஏனமாய் நிலம் கீண்ட என்னப்பனே கண்ணா என்றும் என்னை ஆளுடை வானநாயகனே மணிமாணிக்கச் சுடரே தேனமாம் பொழில் தன் ஸ்ரீவரமங்கலத்தவர் அப்படின்னு ஸ்ரீவரமங்கலம் அப்படின்னு தாயாரோட பேரான திவதேசத்தை சொல்லிட்டார். கை தொழ உரை வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளேன்னு வானமாமலைன்னு பெருமாள் பேரை கொண்ட திவதேசம்ன்றதையும் சொல்லிட்டார். இப்படி பல ஏற்றங்களை உடையது இந்த வானமாமலைன்னு சொல்லக்கூடியதான ஸ்வயம்யக்த கஷேத்திரம். அத்தியாச்சரியமா நல்ல நீர்வளம் மிக்க, தீர்த்த சமிருத்திக்கு ஒரு குறைவும் இல்லாத, சுத்தி பச்சபசேல்னு செடி கொடிகளும் தோப்புகளும் வனங்களும் இருக்கக்கூடிய, தூரத்திலே மகேந்திரகிரின்னு சொல்லக்கூடிய திருக்குறுங்குடி மலை சேவை சாதிக்கக்கூடிய, ரொம்பவும் சாந்தமான, நகர வாழ்க்கையிலிருந்து நன்னா விலகி இருக்கக்கூடியதான ஆச்சரியமான சன்னிவேசம் இந்த வானமாமலைன்னு சொல்லக்கூடியதான திவதேசம். இந்த வானமாமலை, திருக்குறுங்குடி, ஆழ்வார் திருநகரி இந்த திவதேசங்களுக்கெல்லாம் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. என்னன்னா, இங்க இருக்கக்கூடியவாளுக்கெல்லாம் அருளி செயல்ல ரொம்ப ஈடுபாடு அதிகம். இந்த ஆத்து மாமிகள் ஸ்திரீகள்லாம் கூட 4000 தெரிஞ்சு வச்சுருப்பா. காலங்காலமா ஸ்ரீரங்கம் ஆட்டம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆட்டம், இந்த வானமாமலை ஆட்டம், திருக்குறுங்குடி ஆட்டம், நவதிருப்பதிகள் ஆட்டம், இந்த ஊரை சேர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ பெண் குழந்தைகளுக்கெல்லாம் கூட புருஷ குழந்தைகளாட்டமே 4000 சொல்லி வைப்பா. சில புருஷ குழந்தைகள்லாம் பிரபந்தம் கத்துக்கும். யாரண்ட கத்துக்கிறேன்னா அம்மாவண்ட கத்துண்டேன், சித்திண்ட சொல்லிண்டேன், அக்காவண்ட சொல்லிண்டேன், அத்தையண்ட சொல்லிண்டேன்னு. அந்த மாதிரி ஸ்திரீகள் 4000 கத்துண்டு மற்றவாளுக்கு சொல்லி வைத்ததான வைபவம் இந்த திவதேசங்களுக்கு இன்னைக்கும் உண்டு. அதனால அருளி செயல்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவா, திவ்ய தேசங்கள்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவா, அர்ச்சாவதார பெருமாள் கிட்ட ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவா, தங்க ஆத்துக்கு மாட்டு பொண்ணை தேடுறச்ச இந்த திவதேசங்கள்ல இருக்கக்கூடிய பொண்ணாதான் பார்க்கணும்னு ஆசைப்படுவா. காரணம், இவாளுக்கு நிறைய திவ்ய பிரபந்த அனுபவம். அதெல்லாம் இவா சொன்னா கேட்டு அனுபவிக்கிற மாதிரியான ஒரு பொண்ணு நம்ம ஆத்துக்கு வரமாட்டாளான்னு ஒரு ஏக்கம். இவாத்துல எல்லாருக்கும் அருளி செயல் தெரியும், வர பொண்ணுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்படின்னா இந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறது இல்ல, அந்த பொண்ணு எப்பவும் பெருமாள் பிரபந்தம் திவதேசம் இருக்கா, நம்ம இங்க வந்து மாட்டின்ட்டோமேன்னு அவளும் அவசப்படக்கூடாது. இப்படி அனுபவம்ன்றது ரெண்டு பக்கமும் செறிந்திருக்க வேணுமானபடினாலே அருளி செயல்ல ஊற்றம் இருக்கிறவா இந்த ஊர்ல பொண்ணு கிடைச்சுடுத்துன்னா அது எந்த குறையா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணு நன்னால என்னாலும் பரவாயில்ல, வசதி இல்லைன்னா பரவாயில்ல,
எதுனாலும் பரவாயில்ல, அருளி செயல் தெரிஞ்சிருக்கிற பொண்ணு, இந்த திவதேசத்து பொண்ணு, அது போறோம் அப்படின்னு வெள்ளமாட்டமா கல்யாணம் பண்ணிட்ட நாளெல்லாம் உண்டு. இன்னைக்கும் ஸ்திரீகள் நிறைய பேருக்கு 4000 தெரியும். சொல்ல போனா எல்லாருக்கும் தெரியும்னு கூட சொல்லலாம். அப்படி அருளி செயல்ல ரொம்ப ஊற்றம் இருக்கக்கூடிய ஊர். இங்கே பெருமாள் மூலவருக்கு தோதாத்ரிநாதன் வானமாமலை பெருமாள்னு திருநாமம். பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம். பெருமாள் இங்க ஸ்ரீவைகுண்டநாதனாக சேவை சாதிக்கிறதான திருக்கோலம். பெருமாளை இங்க நம்மளால நேர போய் மற்ற ஊர்ல எல்லாம் சேவிக்கிற மாதிரி சேவிக்க முடியாது. படத்துல சேவித்து அனுபவிக்கிறதோட சரி. பெருமாள் ஆச்சரியமா அமர்ந்த திருக்கோலம். 4 திருக்கரங்கள் பெருமாளுக்கு. மேல் 2 திருக்கரங்களாலே சங்கு சக்கரங்களை எண்ணின்றிருக்கார். வலது திருக்கரம் திருமலையில திருவேங்கடமுடைய நாட்டமா தன்னுடைய திருவடிகளை காட்டிக் கொண்டிருக்கிறது. வரமுத்திரை, வரஹஸ்தம்னு பேர் அதுக்கு. என் திருவடிகளிலே சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்லி இதுதான் நம்மாழ்வார் சொன்னார். அடியனுடைய அனுபவம், நம்மாழ்வார் பெருமாளை சேவிக்கிறச்ச பெருமாள் எப்படி இருந்தாரோ என்னமோ தெரியாது. உரையாய் உய்யும் ஆறு எனக்கே, நான் உன் திருவடிக்கு வரக்கூடிய வழி எப்படின்னு சொல்லு, எப்படி மோட்சம் பெறதுன்னு சொல்லுன்னு நம்மாழ்வார் கேட்டார். அப்போ கேட்ட உடனே பெருமாள் தன்னுடைய திருவடியை இப்படி காட்டியிருக்கான் போல் இருக்கு ஆழ்வாருக்கு. அதுக்கு முன்னாடி கையை வேற எப்படியே வச்சுட்டு இருந்திருக்கான் பெருமாள். ஒரு அபயஹஸ்தமோ இல்ல கட்டிஹஸ்தமோ ஏதோ ஒரு ஹஸ்தமா வச்சுட்டு இருக்கான் பெருமாள். ஆழ்வார் இப்படி கேட்டா விட்டு தன் திருவடியை காட்டுறான் பெருமாள். காட்டின உடனே ஆரனுக்கு நின்பாதமே சரணாக தந்தொழிந்தாய், உன்னுடைய திருவடி தான் உங்ககிட்ட வரத்துக்கு வழின்னு எனக்கு நீ காட்டி கொடுத்தேன்னு சொல்றார். ஏன் இதுக்கு முன்னாடி பெருமாள் கையை வேற மாதிரி வச்சுட்டு இருந்தான்னு அடியே நினைக்கிறேன் அப்படின்னா, இப்படியே ஆழ்வாருக்கு பெருமாள் சேவை சாதித்திருந்தால் ஆழ்வார் ஏன் வாயை திறந்து உன் திருவடிக்கு வர வழி எதுன்னு கேட்கணும்? அவனே காட்டின்னு இருக்கானோ, நமக்கு தெரியறது ஆழ்வாருக்கு தெரியாதா? அதனால பெருமாள் வேற ஏதோ அஸ்தம் வைத்துக் கொண்டிருந்து ஆழ்வாரோடு உரையாடி ஆழ்வாருடைய பாசுரத்திற்கு பதில் சொல்பவர் போல தன் திருவடியை காட்டி கொடுக்க, அதன் பிறகு உன்னுடைய திருவடியே எனக்கு உபாயம்னு சொன்னேன்னு ஆழ்வார் அவனிடத்துல சரணாகதி பண்ணாருன்னு அனுபவிக்கலாம். அப்படி வலது திருக்கரம் தன்னுடைய திருவடியை காட்டி கொண்டிருக்கிறது. என் திருவடிகளே உங்களுக்கு எல்லாம் உபாயம், இதுல சரணாகதி பண்ணுங்கோ அப்படின்னு காட்டுறது. இடது திருக்கரம் பெருமாள் தன் மடியில வச்சுட்டு இருக்கார். எப்படி வச்சுட்டு இருக்கார் மடியில அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை நம்ம ஆசையா வருது, அப்படி தத்தி தத்தி நடந்து வருது நம்ம கிட்ட. அந்த குழந்தைய பாக்குறோம், சிரிக்கிறோம், கொஞ்சறோம், மேல உட்காந்துக்கோன்னு சொல்ற மாதிரி தொடையில தட்டி காட்டுறோம் பார்த்தங்களா. வடை இடுறச்ச வடை தட்டுறோமே, அந்த மாதிரி தொடைய அப்படி தட்டும். இங்க உட்காந்துக்கோ. குழந்தைக்கு நம்ம பாஷை எல்லாம் புரியாது ஒன்னும், அது பாஷையில நாம இறங்கி பேசுறச்ச வா உட்காந்துக்கோன்னு சொல்றது போல, மடியில கட்டுறது போல பெருமாள் அப்படி தட்டும்படியா வச்சுட்டு இருக்காங்க கையே. இதுக்கு என்ன அனுபவம் சொல்றா பெரியவான்னா, என் திருவடி இருக்கு பாருங்க, இதுல சரணாகதி பண்ணு, பண்ணியானா நீ வைகுண்டம் வரலாம், வந்தியானா உன்னை தூக்கி நான் மடியில உட்காத்தி வச்சுப்பேன் அப்படின்னு பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றது போல ஒரு அனுபவம் இது. ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஜீவன் மோட்சத்துக்கு போய் சேர்றான். வைகுண்ட வாசல் எல்லையில நுழையிறான் பெருமாள். அப்படி பெரிய திருமாமணி மண்டபத்துல நித்தியசூரிகள், முக்த கோஷ்டிகள் எல்லோரும் சூழ, பிராட்டிமார்கள் சூழ எழுந்தருள் இருக்கிறான். முதல்ல பெருமாளை நேர சேவிக்கிற இந்த ஜீவன் கையம் ஓடல, காலம் ஓடல, விழுந்து விழுந்து சேவிக்கிறது. உத்தாய புனః பிரணம்ய, விழுந்து சேவிக்கிறது, எழுந்துக்கிறது, சேவிக்கிறது, எழுந்துக்கிறது, எழுந்து எழுந்து விழுந்து விழுந்து சேவிச்சுட்டு இருக்கு திரும்ப திரும்ப. அப்படி சேவிச்சுண்டே பெருமாள் கிட்ட வரைக்கும் போயிடுறான். என்ன பண்றதுன்னு தெரியல. பெருமாளை பார்த்த உடனே கையை ஓடல, காலம் ஓடல, சேவிச்சுண்டே விழுந்து சேவிக்கிறது, எழுந்துக்கிறது, திரும்ப விழுந்து சேவிக்கிறது, எழுந்துக்கிறதுன்னு இப்படி அடிக்கு ஒரு முறை தண்டனிட்டு கொண்டே பெருமாள் கிட்ட போறான். போறண்டா குழந்தை, சேவிச்சது போறோம். இப்ப நம்ம ஆச்சாரியாலெல்லாம் போய் சேவித்தா ஒரு முறை சேவிக்கிறது இல்லைன்னு 2 முறை 4 முறைன்னு சேவிக்கிறோம். சேவிச்சுட்டே இருந்தோம்னா போறண்டா கண்ணா எழுந்துடுறா, போறண்டா குழந்தைன்னு சொல்றாள் இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள் போறண்டா கண்ணா சேவிச்சது போறோம் எழுந்துரு அப்படின்றார். சொல்லி இவன் தூரக்க இருக்கான், பெருமாள் தூரக்க இருக்கார். உடனே கை தட்டி இங்க வாடா கண்ணான்னு கூப்பிடுறான் பெருமாள். இவனை கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ என் பொள்ளா கருமாணிக்கமே. கூவி கொள்ளுதல், பக்கத்துல இருக்கிறவால லேசா கூட்டா போறோம். தூரக்க இருக்கிறவால எப்படி கூப்பிடுறது? கண்ணா கேசவா அப்படின்னு கூப்பிடுறோமோ இல்லையோ, அதுக்கு கூவுறதுன்னு பேரு. பக்கத்துல இருக்கிறவா கிட்ட பேசுறச்ச ரொம்ப கத்தினானா, ஏண்டா கூவுற, இங்கதானே இருக்கேன், நான் என்னமோ அங்க இருக்கிற மாதிரி கூவின் இருக்கேன்னு சொல்றது உண்டோ இல்லையோ. கூவுறது அப்படின்னா தூரக்க இருக்கிறவால உறக்க கூப்பிடுறதுன்னு அர்த்தம். கூவி கொள்ளுதல் அப்படின்னா கிட்ட சேர்த்துக்கிறது. இந்த ஜீவனை டே குழந்தை அப்படின்னு கூவி பெருமாள் வான்னு சொல்லி கிட்ட சேர்த்துக்கிறான். இந்த குழந்தை பெருமாள் இருக்கிற இடத்துக்கு போய் நிக்கிறது. ஒரு பெட் மேல, ஒரு சேர் மேல, ஒரு சோஃபா மேல தாத்தாவோ பாட்டியோ உட்கார்ந்துட்டு இருக்கா.
இப்பதான் தத்தி தத்தி நடக்க ஆரம்பிச்ச குழந்தை அப்படி தத்தி தத்தி அவளை பார்த்துட்டு ஆசையா அப்படி போறது, வா என்கிட்ட வா, தாத்தா கிட்ட வா, பாட்டி கிட்ட வான்னு கூப்பிடுறா குழந்தைய. அப்படியே முட்டி போட்டு தவழ்ந்து தவழ்ந்து போய் அவ இருக்கக்கூடிய அந்த சோஃபா இல்ல கட்டில் எதையானு புடிச்சுட்டு நிக்கிறது குழந்தை. அதால ஏறி அவ மடியில உட்கார முடியல. இந்த பெரியவா என்ன பண்றா, அப்படி இவா தாழ வந்து அந்த குழந்தைய தூக்கி மடியில உட்காந்து வச்சுக்கிறாளோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள் அங்க ஆதிசேஷன் சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆசனத்தின் மீது ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவி இவா 3 பேரோடய உட்கார்ந்து இருக்கான். ஸ்ரீவைகுண்டநாதனா, பரமபதநாதனா. நல்ல ஒசரமான மண்டபம், அதுக்கு மேல ஒசரமான ரத்தன கட்டில், அதுக்கு மேல ஆச்சரியமா திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடியதான மெத்தை, அதுக்கு மேல பெருமாள் அப்படி மலை போல கம்பீரமா உட்கார்ந்து இருக்கான். இந்த ஜீவன் குழந்தையாட்டமா கிட்டக்கு போய் நிக்கிறது, அப்படியே நிமிர்ந்து பெருமாளை பாக்குறது. பெருமாள் அனுபவிக்கணும், பெருமாள் கூட்டாரே, பெருமாள் கிட்டக்க போனோம், சேர்த்து கட்டிக்கணும்னு ஆசை. பெருமாள் என்ன பண்றான், அப்படி தாழ இந்த ஜீவனை தூக்கி அப்படியே குழந்தைய தூக்கி மடியில வச்சுக்கிறாப்பல வச்சுட்டு சேர்த்து அணைத்து ஆலிங்கனம் பண்ணி அப்படியே சேர்த்து கட்டிண்டு உச்சி முகந்து இந்த குழந்தைய அனுகிரகிக்கிறான். ஒரு தாய் எப்படி குழந்தைய சேர்த்து கட்டிண்டு உச்சி முகந்து அனுகிரகிப்பாலோ அப்படி அனுகிரகிக்கிறான். அனுகிரகிச்சுட்டு சில கேள்விகள்லாம் கேட்கறான். அந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த குழந்தை பதில் சொல்றது. என்னென்ன கேள்விகள் கேட்கறான், என்னென்ன பதில் சொல்றதுன்றதெல்லாம் உபநிஷத்துல இருக்கு. சுவாமி அப்பெல்லாம் அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போயிடணும், அப்புறம் நாளைக்கு பெருமாள் கேட்டாருன்னா நான் எப்படி சொல்றது, எனக்கு அந்த கேள்வி பதில் எல்லாம் தெரியாது அப்படின்னு எல்லாம் நினைக்கவே வேண்டாம். இங்க கேள்வி பதில் எல்லாம் தெரிஞ்சவாலும் கேள்வியே தெரியாது, பதிலே தெரியாது, இப்படி கேள்வி கேட்பான்னே தெரியாது, அதுக்கு பதில் சொல்லணுன்றதே தெரியாது அப்படின்னு சொல்றவாலும் எல்லாரும் ஒண்ணுதாங்க. விரஜா நதியில ஸ்நானம் பண்ணிட்டு வெளியில வந்தாவிட்டு பெருமாளுக்கு சமானமான ஞானம் வந்துடுறது எல்லாருக்கும். அதனால பெருமாள் கேட்கிற ஒரு கேள்விக்கும் தான் டான்னு பதில் சொல்லக்கூடியதான ஞானம் அங்க வந்துடுறது எல்லாருக்கும். இங்க என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கோமோ அதுதான் அங்க தொடரும்ன்றது கிடையாது. இங்க இருக்கக்கூடியதெல்லாம் இங்கேயே முடிஞ்சு போறது. இங்க ஹீரோவா இருந்தாலும் ஜீரோவா இருந்தாலும் எல்லாம் இங்கோட சரி, இந்த உடம்போட சரி. ஸ்ரீவைகுண்டத்திலே அதன் கரையிலே விரஜையிலே ஸ்நானம் பண்ணாவிட்டு வரக்கூடிய பகவானுக்கு துல்லியமான ஞானம் என்பது வேறு, அது எல்லோருக்கும் உண்டு. சுவாமி இந்த சுவாமி இங்க ஒரு சம்பிரதாய பாசுரம் கூட தெரியாது, ஒரு தனியன் கூட தெரியாது, ஒரு ஸ்லோகம் கூட தெரியாது, அவருக்கும் அங்க எல்லாம் தெரியும். இவர் சுவாமி தேசிகனாட்டமா பாஷகாராட்டமா இருந்தவர், அவருக்கும் தான் தெரியும். அதனால அதை பத்தி எல்லாம் கவலையே பட வேண்டாம், அங்க போனா நமக்கு எல்லாம் உண்டு. அந்த மாதிரி பெருமாள் வந்து இவனை கேள்விகள்லாம் கேட்க இவன் பதிலெல்லாம் சொல்ல இவன் சொல்றான் கடைசியா ஒரு வார்த்தை, எவ்வளவோ சிரமப்பட்டுட்டேன் சுவாமி, எவ்வளோ அந்நியானம் எனக்கு, அதனால எவ்வளவு பாவ புண்ணியங்கள்லாம் பண்ணேன், எத்தனை கர்மா வண்டி வண்டியா சேர்த்து வச்சுட்டு இருந்தேன், அதெல்லாம் கழிக்கிறதுக்காக இந்த ஜென்மா அந்த ஜென்மா அந்த ஜென்மா இந்த ஜென்மான்னு எத்தனை ஜென்மா எடுத்து அவஸ்தப்பட்டேன் தெரியுமா. அதெல்லாம் நினைச்சு பார்க்கறதுக்கே வயத்தை புரட்டுறது. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டேனே, உன்னுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணியிருந்தா என்னைக்கோ இப்படி வந்திருக்கலாமே, அந்த ஞானம் இல்லாதபடினாலே எத்தனை கர்மாவை சேர்த்து வச்சுட்டு எத்தனை ஜென்மா எடுத்து எவ்வளவு அவஸ்தப்பட்டேன் தெரியுமான்னு இவன் ஒரு க்ஷணம் அப்படி நொந்து போய் சொல்றான். அப்ப பெருமாள் சொல்றார், கவலைப்படாதடா குழந்தை, இனிமேல் அந்த மாதிரியான நிலைமை உனக்கு வரவே வராது. நச புனராவர்த்தத்தைன்னு வைகுண்டம் வந்தவன் திரும்ப சம்சாரத்துக்கு போறதில்லை. அதனால இங்க வந்துட்டியோன்னா என்னிடத்துல என்ன போலவே நீ ஆனந்தமாக இருக்கலாம், உனக்கு ஒரு குறவும் கிடையாது, அந்த கவலையெல்லாம் மறந்துடு. இனிமேல் என்னையும் பிராட்டிமார்களையும் இங்க இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்களையும் நீ இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த உன்னுடைய ஆச்சாரியர்களையும் அனுபவித்துக் கொண்டு நீ இஷ்டம் போல கைங்கரியம் பண்ணிட்டு மனச போல இங்க இருந்துருக்கலாம்னு சொல்லி அவனுக்கு பண்ணக்கூடிய அனுகிரகத்தை தான் மோட்சம்னு சொல்றோம். இது அப்படியே இந்த பெருமாள் நமக்கு சொல்வது போல தன்னுடைய 2 கையும் வச்சுட்டு இருக்கார். வலது கையால திருவடியை காட்டி இந்த திருவடிகள்ல சரணாகதி பண்ணா என்னுடைய மடியில ஏறி உட்கார்ந்துக்கலாம்டா குழந்தை அப்படின்னு நமக்கெல்லாம் உபதேசம் பண்றது போல பெருமாள் இருக்காருன்னு பெரியவாளுடையதான அனுபவம். இப்படி ஆச்சரியமான ஒரு திருக்கோலம் இங்க தவிர வேறு எங்கும் கிடையாதுன்றதுதான் சத்தியம். அதாவது வலது கைய பெருமாள் திருவடியை காட்டின்னு இருக்கிறது திருமலை முதலான பல இடங்கள்ல உண்டு. இன்னொரு கையால மடியில உட்கார் அப்படின்ற மாதிரி பெருமாள் காட்டுறதுன்றது இங்க மட்டுமே உண்டு. இப்படி 4 திருக்கரங்கள், சங்க சக்கரங்கள், வரமுத்ரை, மடியில உட்கார்ந்துக்கோன்னு சொல்றது போலதான் இருக்கக்கூடியதான ஹஸ்தம். இதோடு கூட பெருமாள் இடது திருவடியை மடித்துக் கொண்டு வலது திருவடியை தொங்க விட்டுக் கொண்டு சேவை சாதிக்கிறான். அவனுக்கு திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறான். பெருமாள் உட்கார்ந்து இருக்கிறதே ஆதிசேஷன் சொல்லக்கூடிய ஆசனத்தின் மேலதான் உட்கார்ந்து இருக்கார். இப்படி திருவனந்தாழ்வான் இங்க வந்து வரம் இருந்து தவம் இருந்து வரம் பெற்று பெருமாளுக்கு அணையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றான் அப்படின்றது பெருமாளுடைய திருமேனியிலையும் தெரியறது. இங்கே பெருமாளுக்கு 2 பக்கமும் ஸ்ரீதேவி நாச்சியாரும் பூமிதேவி நாச்சியாரும் மூலவராக எழுந்துள்ளிருக்கா. அவளை எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்னா
நம்ம கல்யாணங்கள்ல எல்லாம் நம்ம பெண்கள் உட்கார்ற மாதிரி ஆச்சரியமா ஒரு காலம் அடிச்சுண்டு ஒரு காலம் அப்படி குந்துகால் போல சாட்சி வச்சுண்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அது ஒரு அழகான சேவை. உபயநாச்சிமார்களுக்கு 2 திருக்கரங்கள். ஒரு திருக்கரத்தினால புஷ்பத்தை எண்ணிண்டு இன்னொரு திருக்கரத்தினால பெருமாளுக்கு சுശ്രൂஷை கைங்கரியம் பண்ணுவது போல உட்கார்ந்துட்டு இருக்கா. இவாளுக்கு 2 பக்கமும் ஊர்வசியும் திலோத்தமையும் பெருமாளுக்கு சாமரம் வீசுறது போல இருக்கா. எப்படியானா திருவள்ளரை புண்டரீகாட்சனுக்கு சூரியனும் சந்திரனும் சாமரம் வீசுறாலோ அந்த மாதிரி இங்கே ஊர்வசியும் திலோத்தமையும் சாமரம் வீசுறா. இன்னும் பெருமாளை சேவிக்கிறதுக்காக சாப விமோசனத்துக்காக வந்த ரிஷிகள் முதலானவாள்லாம் பெருமாளையும் தாயாரையும் கைகூப்பி சேவிச்சுட்டு இருக்கா. இங்க நாம சேவிப்பதற்குரிய தெய்வம் அப்படின்னா இந்த வானமாமல பெருமாள், உபயநாச்சிமார்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவியும் பூமி தேவியும். அங்க மீதி இருக்கிறவாள்லாம் பெருமாளுக்கு பரிவாரமா இருந்து பெருமாளுக்கு பணிவிட பண்ணிட்டு இருக்கக்கூடியவா. அவாவா வயிற்று வலிக்காக அவாவா வந்தா இந்த ஊருக்கு. ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம், அந்த கஷ்டத்தை எல்லாம் தீர்த்துன்னு போறதுக்காக இந்த ஊருக்கு வந்து தபஸ் பண்ணி சாப விமோசனம் பெற்று வரம் பெற்று அந்த நன்றியினுடைய வெளிப்பாடா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. வாழலாம் பாக்குறதுக்கு இவாள்லாம் ஒரே சிற்பத்துல வடித்த சிலை போல சேவை சாதிக்கிறதுன்றது ஒரு தனி அழகு. இங்கே யார் என்னுடைய பாதத்திலே சரணாகதி பண்ணுகிறானோ அவனுக்கு என் மடியிலே இடம் உண்டு அப்படின்னு சொல்றது போல பெருமாள் இங்கே எழுந்தருள் இருக்கிறார். பெருமாள் சங்கு சக்கரங்கள் ஏந்தின்றிருக்காருன்னு சொன்னோம் இல்லையோ, சங்கு சாதாரணமா தான் இருக்கு. சக்கரம் பிரயோக சக்கரம், அது ரொம்ப விசேஷம். ஸ்ரீரங்கத்துல சுவாமி நம்பெருமாளுக்கு பிரயோக சக்கரம், உறையூர்ல மூலவர் அழகிய மணவாளனுக்கு பிரயோக சக்கரம், திருவள்ளரையிலே புண்டரீகாட்சனுக்கு பிரயோக சக்கரம். பெருமாள் பிரயோக சக்கரம் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னா சக்கரத்தை அப்படி திருப்பி பிடிச்சிக்கிறது. பொதுவா பெருமாள் சக்கரம் எந்தின்னு இருக்காரு அப்படின்னா வட்டமா வடாமாட்டமா ரவுண்டா தெரியும் சக்கரம் நமக்கு. அந்த ரவுண்ட் அப்படியே திருப்பி பிடிச்சுட்டா அதுக்குதான் பிரயோக சக்கரம்னு பேரு. எதுக்குன்னா சக்கரத்தை உடச்ச பெருமாள் பிரயோகம் பண்றதுன்னா சக்கரத்தை கையில இருந்து எதிரி மேல போடுறது, அவனை நோக்கி அதை எய்துறது விடுறதுன்னு அர்த்தம். அப்படி உடச்ச ரவுண்டா வச்சுட்டு விட முடியாது, சைட்ல திருப்பி வச்சுட்டு தான் தூக்கி போட முடியும். அப்படி தூக்கி அவன் மேல எரியறதுக்கு பிரயோகம் பண்றதுன்னு பேரு. அந்த மாதிரி பிரயோகம் பண்றதுக்கு சித்தமா வச்சுட்டு இருக்கான் சக்கரத்தை. அப்ப என்ன அர்த்தம், மத்த பெருமாள்களாவது சக்கரத்தை ஒரு க்ஷணம் திருப்பி டைம் எடுத்துட்டு ஒரு க்ஷணம் அப்படியே திருப்பி தான் தூக்கி போடணும். இவன் திருப்பி தூக்கி போடுற மாதிரியே வச்சுட்டு இருக்கான். இவனுடைய அடியவர்களிடத்துல யாரான வாலாட்டினீங்க ஒரு க்ஷணம் தூக்கி போடுறதுதான் தாமதம். ஒரு செகண்ட்ல வந்து சுதர்சன ஆழ்வான் உங்க கதையை முடிச்சுடுவான் அப்படின்னு எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு விரோதியா இருக்கக்கூடிய அசத்துக்கள், துராத்மாக்கள், துஷ்ட ராட்சசா இவாளுக்கெல்லாம் எச்சரிக்கை விடுப்பது போல இருக்கக்கூடியது பெருமாளுடைய பிரயோக சக்கரம். அந்த மாதிரி பெருமாள் இங்கே பிரயோக சக்கரம் ஏந்தி கொண்டிருக்கிறார். என் திருவடிகளுக்கு வந்து சேர வேண்டிய ஜீவர்கள் பாகவதா இருக்காளே, அவளுக்கு யாரானும் துஷ்டர்கள் ராட்சசர்கள் உள்ளீரேல் ஏதானும் கலங்கம் விளைவிக்கணும், அவளுக்கு ஹிம்சை பண்ணணும்னு நினைச்சீங்களானா என்னுடைய பிரயோக சக்கரத்தை பாருங்க, ஒழுங்கா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பெருமாள் அவளை எல்லாம் சிக்ஷிக்கிறது போல இருக்கக்கூடியதான ஒரு ஆச்சரியமான சேவை. பெருமாள் உற்சவருக்கு தெய்வநாயகன் திருநாமம். தெய்வங்களுக்கெல்லாம் நாயகன். சிவனயனிந்திரன் இவர் முதலனைத்தோர் தாமரை குழாங்கள் கை தொழக் கிடந்த தாமரை உந்தி தனி பெருநாயக அப்படின்னு பிரம்மா என்ன, ருத்ரன் என்ன, இந்திரன் என்ன, எல்லா தேவதைகளும் வந்து சேவிக்கும்படியான பெருமை பெற்றவன் எம்பெருமான். அது என்ன தாமரை உந்தி தனி பெருநாயகன்னா, இவனுடைய உந்தின்னு சொல்லக்கூடிய நாபியில இருந்து ஒரு தாமரை வந்தது, அந்த தாமரையில இருந்து பிரம்மான்னு சொல்லக்கூடியவன் தோன்றினான். அந்த பிரம்மாவாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான் ருத்ரன் இந்திரன் முதலான மற்ற தெய்வதைகள் எல்லாம். அப்ப எல்லாரையும் படைக்கிறவனா இருக்கக்கூடிய பிரம்மாவையே படைத்தது இவனுடைய நாபின்னு சொன்னால், அந்த பிரம்மாவும் பிரம்மாவுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் இவனுடைய திருவடிகளிலே தூசி போன்றவர்கள். ஆகையினாலே அந்த தெய்வங்களுக்கெல்லாம் இவன் ஒருவனே தெய்வநாயகன், நாயகன், தெய்வநாயகன், தேவநாதன் அப்படின்றதெல்லாம் ஒரே அர்த்தம். தேவநாதன், தெய்வநாயகன், தேவராஜன், இமையோர் தலைவன், தேவாதிராஜன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி, இதெல்லாம் ஒரே அர்த்தம் தான். இப்படி ஆச்சரியமா உற்சவருக்கு தெய்வநாயகன் திருநாமம். உற்சவருடைய ஸ்ரீசட்டாரியில நம்மாழ்வார் எழுந்தருளி இருக்கிறார். அவருக்கு தனி சன்னதி இல்லைன்னு சொல்லக்கூடியது இன்னொரு ஏற்றம். இதுல இன்னொரு அனுபவம் என்னன்னா, பெருமாள் திருவடிதான் அவர் அடையறதுக்கு வழின்னு நம்மாழ்வாருக்கு பெருமாள் காட்டி கொடுத்தார். உடனே நம்மாழ்வார் என்ன பண்ணணும், சரி சரின்னு தலையாட்டிட்டு அவர் பாட்டுக்கு தனியா ஒரு சன்னதியில உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன பிரயோஜனம். இப்ப நாம கூட நிறைய சொல்றோம், சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறோம், கேட்டு என்ன பண்றோம், அன்னைக்கு உபன்யாசம் ஆனா விட்டு மறந்துடுறோம். ஆழ்வார் அப்படி அல்ல, என் திருவடிதான் உனக்கு வழின்னு சொன்னால் உடனே போய் உட்கார்ந்துட்டார் திருவடியில. அதனாலதான் மோட்சம் போனார் ஆழ்வார்.
அப்படி போய் அவர் பெருமாள் திருவடியில உட்கார்ந்து இருக்கிறபடினாலதான் அவருக்கு சன்னதி கிடையாது. தனியா சன்னதியில உட்கார வேண்டிய ஆழ்வார் பெருமாள் திருவடியில புகுந்து மோட்சம் போயிட்டார். அதனால சன்னதி இல்லை. பெருமாள் சொன்னதை உடனே நடத்தி காட்டியிருக்கார் ஆழ்வார். அப்படி பகவான் சொன்னதை, ஆச்சாரியன் சொன்னதை அனுஷ்டிக்கிறவாளுக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்றது இதனால தெரிய வருது. தாயாருக்கு ஸ்ரீ வரமங்கா நாச்சியார், ஸ்ரீவரமங்கை தாயார் அப்படின்னு திருநாமம். இந்த திவதேசத்தை சேர்ந்த நிறைய பெண் குழந்தைகளுக்கு ஸ்ரீவரமங்கான்றது திருநாமமா இருக்கும். அல்லது வேற ஏதாவது பேரை வைக்கிறதா இருந்தா கூட முதல்ல குழந்தைக்கு ஸ்ரீவரமங்கான்னு ஒரு பேரை இட்டு அந்த பேரால கூட்டுட்டு அதுக்கப்புறம் வேற பேரை வைக்கிறதும் வழக்கம். இல்லைன்னா காசா பணமா நம்மள வழக்கெல்லாம் 5 பேர் 10 பேர்லாம் வச்சுக்கிறோம் இல்லையோ, அந்த 5 பேர் 10 பேர்ல முதல் பேரா இந்த தாயார் பேரை பெண் குழந்தைகளுக்கு வைக்கிறது, புருஷ குழந்தைகளுக்கெல்லாம் தோதாதிரிநாதன் தோதாதிரின்னு வைக்கிறதுன்றது இந்த ஊர் சம்பிரதாயம். வரமங்கை நாச்சியார், பத்மாவதி நாச்சியார் எல்லாம் தாயாருக்கு திருநாமம். மகாவரப்பிரசாதி. கர்ப்ப கிரகத்துல மூலவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தாயார்கள் ஸ்ரீதேவியும் பூமிதேவியும். தனிக்கோயில் நாச்சியாராக இருக்கக்கூடியவள் வரமங்க நாச்சியார். அவளுக்கு பத்மாவதினு பேர் உண்டு. இங்க இருக்கக்கூடிய தாயார் உற்சவருக்கு ஒரு தனி விருத்தாந்தம், ஒரு சிறப்பு உண்டு. என்னன்னா, ஏதோ ஒரு கலாப காலத்துல இங்க இருக்கிற தாயார் காணாத போயிட்டா உற்சவர். இங்க கலாப காலம் இங்கேயும் உண்டு. பெருமாள்லாம் எங்கன்னே தெரியல, கோவிலே இல்ல, கஷேத்திரம் இருக்கு, ஸ்தலபுராணம் இருக்கு, ஆனா கோவில் இல்ல, பெருமாள் இல்ல. ரொம்ப நாளா மகாவிஷ்ணு பக்தாளா இருக்கக்கூடிய, பாகவதாலா இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் இந்த திவதேசம் கிடைக்காதா, இதை திரும்பவும் பிரதிஷ்டை பண்ண மாட்டோமான்னு ஏங்கினான். அப்படி ஏங்கறச்ச ஒரு ராஜா திருக்குறுங்குடி பெருமாளை போய் சேவிக்கிறச்ச அந்த பெருமாளை பிரார்த்திச்சுட்ட போது அந்த ராஜாவை ஒரு கருடன் வழி நடத்தி இங்கதான் பெருமாள் இருக்கார் அப்படின்னு பெருமாள் இருக்கக்கூடிய இடத்த வட்டமிட்டு பறந்து அங்க தோண்டி பார்த்தா பெருமாள்லாம் இருந்தார், திரும்ப கோவில கட்டினா அப்படின்னு ஸ்தலபுராணத்துல பார்க்க போறோம். அப்படி கலாப காலத்தின் போது பெருமாள் கோவில் எல்லாம் மறைஞ்சு போகவே உற்சவர் தாயார் யாராலேயோ பாதுகாக்கப்பட்டு எங்கெங்கேயோ போய் கடைசியில திருமலையிலே, திருவேங்கடமுடையானுடைய மலை குகையிலே யாராலேயோ மறைத்து வைக்கப்பட்டு பக்தர்கள் ஏகாந்தமா ஆராதனம் பண்ணி கொண்டிருந்தா கொஞ்ச நாள். அப்புறம் வானமாமல மடத்து ஜீயர் சுவாமியினுடைய காலம். அந்த ஜீயர் சுவாமி திருவேங்கடமுடையான சேவிக்கணும்ன்றதுக்காக திருமலை ஏறி போய் மலையில பெருமாளை சேவிச்சுட்டு மலையில சயனிச்சுட்டு இருக்கார். அன்னைக்கு ராத்திரி சொப்னத்துல ஒரு தாயார் விக்கிரகம் வந்து அவருக்கு சேவை கொடுத்தது. அந்த தாயாரை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா யாருன்னு தெரியல. இவா ஊர் பெருமாள் இருக்காரு உற்சவர் தெய்வநாயகன், அந்த உபயநாச்சிமார் ஸ்ரீதேவி பூமிதேவி ஆண்டாள், இவாளுடைய முகத்தையும் இந்த தாயாருடைய முகத்தையும் பார்த்தா ஒரே கையால பண்ணப்பட்ட மூர்த்தியா, ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவாளா, எங்கேயோ பார்த்த முகமா தெரியுது, ஆனா பார்த்ததில்லை இந்த சுவாமி. ஏன்னா கலாபம் எப்பயோ ஆயிடுத்து. இது வரைக்கும் மூலவர் தாயார் ஸ்ரீதேவி பூமிதேவி உற்சவர் தான் இருந்துருக்கா, ஆண்டாள் இருக்கா, தாயாரை காணல இன்னும் அப்படின்னு நினைக்கிறார். நினைச்சு திடீர்னு அப்படி கலங்கி சுவாமி எழுந்து உட்காந்துக்கிறார். பார்த்தா சொப்னம், சுவாமி திருமலையில இருக்கார். என்ன பண்றதுன்னு தெரியல, திரும்பவும் படுத்துட்டார் சுவாமி. திரும்பவும் அதே தாயார் சொப்னத்துல வரா. அம்மா நீ யாரு, எதுக்காக எனக்கு வந்து சேவை கொடுக்கறேன்னு சுவாமி கேட்டா அந்த அம்மா சொல்றா, நான் தான் வரமங்கை நாச்சியார், ஸ்ரீ வரமங்கான்னு பேர் எனக்கு. நான் வந்து வானமாமலையில அவதாரம் பண்ணி பெருமாளை கல்யாணம் பண்ணி கொள்வேன்னு நோன்பு நோற்று அந்த பெருமாளை கைப்பிடித்து மனம் புரிந்து கொண்டேன். என்னுடைய பேராலதான் ஸ்ரீவரமங்கல நகர், ஸ்ரீவரமங்கைன்னு அந்த திவதேசத்துக்கு பேரு. நான் தான் வானமாமலை தெய்வநாயகனுடைய தர்மபத்தினியான ஸ்ரீவரமங்கா உற்சவமூர்த்தின்னு சொன்னா தாயார். எனக்கு பத்மாவதின்ற பேரும் உண்டு. என்ன இந்த இடத்துல பத்மாவதி தாயாருடைய இன்னொரு திருமூர்த்தின்னு நினைச்சுட்டு பல பாகவதாயனை தொடர்ந்து இந்த குகையில ரகசியமா ஆராதனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப சமீபத்துல ஒரு சுவாமி சொன்னார், இவ பத்மாவதி தாயார், திருச்சானூர்ல இருக்கிற தாயாருக்கு இன்னொரு உற்சவமூர்த்தி போல் இருக்கு, எப்படி இங்க வந்தா, எதனால 2வது தாயார்னு எல்லாம் தெரியல, ஆனா தாயாரும் பெருமாளும் பிரிஞ்சிருந்ததெல்லாம் போறோம். இவளை மலை மேல இருக்கக்கூடிய மலையப்பன் ஸ்ரீனிவாசனுக்கு கல்யாணம் பண்ணி பெருமாளின் தாயாரையும் ஒன்னா ஏலை பண்ணிடணும்னு பேச்சு அடிபடுறது. அந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனா நான் வானமாமலை தெய்வநாயகனுடைய தர்மபத்தினி, என்னை கொண்டு என் பெருமாளோட சேர்த்து வைங்கோ அப்படின்னு அந்த சுவாமிக்கு சொப்னத்துல நியமிக்க, அந்த சுவாமி அப்ப அங்க இருந்த ஜீயர் சுவாமிகள் பெரியவா ஸ்ரீ வைஷ்ணவா எல்லாரிடத்திலையும் சொல்லி, ஆச்சாரிய புருஷாரிடத்துல எல்லாம் சொல்லி தன்னுடைய சொப்ன விருத்தாந்தத்தை காட்டி தன் சொப்னத்துல சேவை சாதிச்ச தாயார் எங்க இருக்கான்னு தேடிட்டு போய் அந்த குகையில அந்த உற்சவமூர்த்தியை கண்டு ஆச்சரியமா விழுந்து சேவிச்சு தாயார சோத்திரம் பண்ணி அப்படியே குழந்தையாட்டமா தூக்கி மடியில உட்காத்தி வச்சுண்டு திருவேங்கடமுடையான் அலர்மேல் மங்க தாயார் நியமனத்தை எல்லாம் பெற்றுண்டு இந்த சுவாமி வானமாமலைக்கு வந்து சேர்ந்து
முதல் வேலையா அந்த தாயாருக்கு பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி வைத்து வானமாமலை தெய்வநாயகன் உற்சவரோட திருக்கல்யாண உற்சவத்தை பண்ணி வைத்தார். பண்ணி வைத்து அந்த தாயாரை பெருமாள் தெய்வநாயகன் உற்சவர் ஸ்ரீதேவி பூமிதேவி ஆண்டாளோடு கூட நித்திய சேர்த்தியிலே பிரதிஷ்டை பண்ணினார். அப்படி அந்த சுவாமி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷங்களுக்கும் மேல அந்த தாயார் பெருமாளோட சேர்த்தியில இருந்திருக்கா. அந்த சுவாமியினுடைய மகிமையினாலதான் நாமெல்லாம் உற்சவ தாயார அந்த பெருமாளோட சேர்த்து இன்னைக்கு சேவிக்க முடியறது. அப்படியே வரமங்கா நாச்சியார் திருமலையிலிருந்து வானமாமலைக்கு போய் தன்னுடைய பர்த்தாவோடைய கூட சேர்ந்துட்டா. இப்போ ஸ்ரீவரமங்கல நகர் தாயாரும் வானமாமல பெருமாளும் கைய கோத்துண்டு தம்பதிகளா சேவை சாதிக்கிறார். அதனால வானமாமல மடத்து ஜீயர் சுவாமிகளை அந்த வரமங்கா நாச்சியாருடைய திருத்தகப்பனார்கள் வானமாமல பெருமாளுக்கு மாமனார்கள்னு சொல்ற சம்பிரதாயம் இன்னைக்கும் உண்டு. கல்யாண உற்சவம், தீபாவளி, கனு அந்த மாதிரி சமயத்துல பிறந்தாத்து சீரா தாயாருக்கு இந்த ஜீயர் சுவாமிகள் சீதனம் கொடுக்கறது உண்டு. அதே மாதிரி மாப்பிள சம்பாவனை, மாப்பிள மரியாதைன்னு சொல்லக்கூடிய சீர்வரிசைகளை எல்லாம் பெருமாளுக்கு பண்றது உண்டு. கணு அன்னைக்கு வரமங்கா நாச்சியார் உற்சவர் புறப்பாடாகி வானமாமல மடத்துக்கு உள்ள வந்து வானமாமல மடத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய தோட்டத்துல கணுப்புடி வச்சுட்டு போறா தாயார். அந்த மாதிரி அன்னைக்கு வானமாமல ஜீயர் சுவாமி தன் குழந்தை போல இருக்கக்கூடிய வரமங்கா நாச்சியார் உற்சவரை கண்டெடுத்து அவளை தன் தோள்களிலே சுமந்து கொண்டு போய் தெய்வநாயகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து கன்னிகாதானம் பண்ணி கொடுத்து பெருமாளுக்கு கன்னிகையை தானம் பண்ணி கொடுத்தவரானபடியினாலே ஆண்டாள் ரங்கநாதனோட சேர்வதற்கு காரணமாக இருந்த பெரியாழ்வாரை போலே இவர் வரமங்கா நாச்சியாரை வானமாமல பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனுக்கு மாமனார் ஆகிறார். வரமங்கா நாச்சியாருக்கு திருத்தகப்பனார், வானமாமல பெருமாளுக்கு மாமனார். அதனால ஒரு வானமாமல ஜீயர் சுவாமியும் தாயாரோட தோப்பனாராவும் பெருமாளோட மாமனாராவும் கொல்லப்படுவது இந்த ஊர் சம்பிரதாயம். அவாதான் மாப்பிள சம்பாவனை பண்ணணும். எப்படியானா ரங்கநாதனுக்கு பெரியாழ்வார் பண்றாரோ அந்த மாதிரி. அப்படி ஒரு வரப்பிரசாதியான தாயார். பொதுவா தாயார்கள்லாம் பெரும்பாலான திவதேசங்கள்ல படிதாண்டா பத்தினின்னுவா. அதாவது கோயில் ராஜகோபுரத்தை விட்டு வெளியிலேயே வரமாட்டா தாயார் எல்லாம். சில தாயார்கள் மட்டும்தான் கோவிலுக்கு வெளியில போய் புறப்பாடு கண்டுள்றது உண்டு. அது தாயார் ஆதிபத்தியம் நடக்கக்கூடிய இடம், தாயார் ராஜ்யம் செலுத்தக்கூடிய இடத்துல அந்த மாதிரி உண்டு. ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூரோ, ஒரு திருச்சானூரோ, ஒரு உறையூரோ, ஒரு நாச்சியார் கோவிலோ அங்கெல்லாம் உண்டு. ஆனா பெரும்பாலும் நிறைய திவதேசங்கள்ல தாயார் படிதாண்டா பத்தினியா உள்ளதா இருப்பா. அந்த அதிகாரம் செலுத்தக்கூடிய தாயார்கள் கூட அவ ஊர்ல தான் பிரதட்சணம் பண்றா, புறப்பாடெல்லாம் வரா. ஆனா இந்த தாயார் விசேஷமா பாண்டிய நாட்டில இருந்து வடநாட்டுக்கு திருவேங்கடமலைக்கு வந்து தங்கி இருந்த ஏற்றம் பெற்ற தாயார் அப்படின்னா இந்த தாயார் தான். அந்த மாதிரி திருவேங்கட மலை சம்பந்தம் இருக்கக்கூடிய மற்ற திவதேசத்து பெருமாள் தாயார்கள் கொஞ்சம் பேர் தான். நம்பெருமாள் வந்து திருமலையில தங்கியிருக்கார். அதனால நம்பெருமாளுக்கு ஸ்ரீரங்கநாதன் உற்சவருக்கு திருமல சம்பந்தம் உண்டு. அந்த மாதிரி தாயார்கள்ல இந்த வரமங்க நாச்சியாருக்கு மட்டுமே திருமலை சம்பந்தம் உண்டு. அது ஒரு ஏற்றம். விமானத்துக்கு பத்மாகார விமானம்னு பேரு. பத்ம ஆகார விமானம், தாமரையினுடைய வடிவிலே இருக்கக்கூடிய விமானம் பத்மாகார விமானம். இதுக்கு நந்தவர்த்தன விமானம்னு ஒரு பெயர் உண்டு. ஸ்ரீவைகுண்ட விமானம்னு பேர் உண்டு. ஏன்னா பெருமாள் அங்க ஸ்ரீவைகுண்டநாதனாட்டமா ஆதிசேஷன் மேல காலம் அடிச்சுட்டோம், தொங்க போட்டுட்டோம், உபயநாச்சிமார்களோட தன் திருவடிகளிலே ஆசிரியத்தால் தன் மடியிலே வந்து அமரலாம்னு சொல்லி உபதேசிக்கிறது போல இருக்கிறபடினாலே அவன் ஸ்ரீவைகுண்ட நாதனாகவே சிவசாதிக்கிறபடினாலே ஸ்ரீவைகுண்ட விமானம்னு ஒரு பேரும் உண்டு. இங்கே புஷ்கரணி தீர்த்தத்துக்கு சேற்று தாமரைன்னு பேரு. சேற்று தாமரை தீர்த்தம், இந்திர தீர்த்தம், இந்திர புஷ்கரணின்னு பேரு. பெருமாள் பேர ஆழ்வார் பாடியிருக்கார், தாயார் பேர ஆழ்வார் பாடியிருக்காருன்னு சொல்றது போல இந்த தீர்த்தத்தினுடைய பெயரையும் ஆழ்வார் பாடியிருக்காருன்னு சொல்லக்கூடியது இந்த க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு விசேஷம். எல்லா தீர்த்தங்களையும் ஆழ்வார் பாடிடல, சில தீர்த்தங்களை மட்டுமே ஆழ்வார்கள் பாடியிருக்கா. குலசேகர பெருமாள் திருவேங்கட மலையில இருக்கக்கூடிய சுவாமி புஷ்கரணியை பாடியிருக்கார். கோணேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே. கோணேரின்னா திருவேங்கட கோன், திருவேங்கடமலைக்கு அரசனுடைய ஏரி, அது சுவாமி புஷ்கரணி. அதே மாதிரி கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டுன்னு காவிரி நதியை ஸ்ரீரங்கத்துல மங்களாசாசனம் பண்ணிருக்கார் ஆழ்வார். அந்த மாதிரி தீர்த்தங்கள் மங்களாசாசனம் பண்ணப்பட்டது சில இடங்கள்ல தான். அந்த பெருமையும் இந்த வானமாமல திவதேசத்திற்கு உண்டு. சுவாமி நம்மாழ்வார் ஆச்சரியமா முதல் பாட்டுல சொல்றார், நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்றும் ஆற்ற கேட்கின்றிலேன் அரவின் அணை அம்மானே
இங்க பாருங்க, அரவின் அணை அம்மானே, திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய அரவரச பெருஞ்சோதி அனந்தன் இருக்கானே, அவன் அணையா உட்கார்ந்துட்டு இருக்கான், ஆதிசேஷ ஆசனம், அதுக்கு மேல அம்மானே சுவாமியே அப்படின்னு பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய நிலை, அவன் திருவனந்தாழ்வான் மேல உட்கார்ந்து இருக்கிறது, அதையும் சேர்த்து ஆழ்வார் இங்க மங்களாசனம் பண்ணிருக்கார். அரவினனை அம்மானே சேற்று தாமரை சென்னலோடு மலர் ஸ்ரீவரமங்கல நகர். ஸ்ரீவரமங்கல நகர் அப்படின்றது இந்த திவ்யதேசத்தினுடைய பெயர். இது எப்பேற்பட்ட திவ்யதேசம் அப்படின்னா, சேற்று தாமரை சென்னல் ஊடு மலர். அதாவது இந்த திவ்யதேசம் முழுக்க என்ன இருக்குன்னா, நல்ல செந்நெல் பயிர்கள், நெல் பயிர் அப்படி மனுஷா உயரத்துக்கு வளர்ந்து நிற்கிறது. எங்க பாரு, அது எப்படி இருக்குன்னா, வானமாமல பெருமாளுக்கும் தாயாருக்கும் சாமரம் வீசுறது போல இருக்கு, அவ்வளோ பெரிய பயிர் வளர்ந்து நிற்கிறது. அப்படி சாமரம் எப்படி ஒரு பக்கமா தலசாச்சுட்டு நிக்கிறதோ, அந்த மாதிரி பயிர்கள்லாம் நிறைய நெல்மணிகள் பெருசு பெருசா முளைக்கிறபடியினால வெயிட் தாங்காம ஒரு பக்கம் தலை சாச்சுட்டு நிக்கிறது. அத பார்த்தா பெருமாளுக்கும் தாயாருக்கும் சாமரம் வீசுவது போல தோன்றுகிறது. இப்படி ஊரே வயல்வெளிக்கு நடுவுல தான் இருக்கு. அந்த செந்நெல் ஊடுன்னா நடுவே, செந்நெல் பயிர்களுக்கு கழனிகளுக்கு நடுவே சேற்று தாமரை மலர்ந்திருக்கிறது. இந்த புஷ்கரணிக்கு சேற்று தாமரைன்னு பேரு. தாமரை மலர்ந்திருக்கிறதுன்னு சொல்றோம், தாமரை சேத்துலதான் மலரும். இந்த புஷ்கரணிக்கே சேற்று தாமரைன்னு பேரு. தாமரை சேத்துல மலரும். ஆனா இந்த சேற்று தாமரைன்னு சொல்லக்கூடிய புஷ்கரணி எங்க மலர்ந்திருக்கு தெரியுமா? சென்னலூடே மலர்ந்திருக்கிறது. சுத்தி சென்னல் வயல்கள், அதுக்கு நடுவுல சேற்று தாமரைன்னு சொல்லக்கூடிய புஷ்கரணி பூத்து இருக்கு. அதன் கரையிலே இருக்கக்கூடிய ஸ்ரீவரமங்கல நகர் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய வயல்வெளிகளையும் ஆழ்வார் மங்களாசனம் பண்ணிருக்கார். இங்க இருக்கக்கூடியதான சேற்று தாமரை புஷ்கரணியையும் ஆழ்வார் மங்களாசனம் பண்ணிருக்கார். வீற்றிருந்த எந்தாய் அப்படின்னு பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறான், அவனுடைய அமர்ந்திருக்கக்கூடிய நிலையையும் ஆழ்வார் இங்கே வெளியிடுகிறார். இப்படி ஒரு அம்சத்தையும் ஆழ்வார் அப்படி அனுபவிச்சு ஒரு பாசுரத்துல கொண்டாடுறார். அப்படின்னா எத்தனை தூரம் இந்த எம்பெருமார் இடத்துல ஆழங்கால் பெற்றிருப்பார். அப்படி என்ன சுவாமி இவரிடத்துல இவருக்கு இவ்வளவு ருச்சி? அவர் திருவடிக்கு போற வழியை காட்டி கொடுத்துட்டாரு. ஒன்னும் இவருக்கு என்ன ஆசை? மோட்சம் போகணும்ன்றது ஆசை. முதல் முறையா இந்த பெருமாள் தான் மோட்சம் போறதுக்கான வழியை காட்டி கொடுத்தான். அந்த ஒரு பெருமை, அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு பிரதிபத்தி ஆழ்வாருக்கு. அதனால ஒரு அம்சமும் விடாம பாட்டுல மங்களாசனம் பண்ணி அனுபவிக்கிறார் இந்த பெருமாளை. இப்படி தீர்த்தத்துக்கு சேற்று தாமரைன்னு பேரு. இந்திர தீர்த்தம்னு சொல்றது உண்டு, இததான் நாங்குநேரின்னு சொல்றது உண்டு. இது பெரிய தீர்த்தம், பார்க்கறதுக்கு ஒரு சின்ன கடலாட்டமா இருக்கக்கூடியது. ஏரியினுடைய கரை மண்ணெல்லாம் விழுந்து ஏரி கலங்களா போயிடக்கூடாதுன்றதுக்காக ஏரி கரையில அப்படி கற்களை பதித்து பலப்படுத்தியிருப்பா, லைனிங்னு பேர் அதுக்கு. அந்த மாதிரி இந்த குளத்துக்கே பண்றதுக்கான ஏரி ஆட்டமா அத்தனை பெரிய குளம்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த குளத்தை பார்த்தாக்கா ஒரு ஆச்சரியமான அனுபவம் தோணும். என்னன்னா, இப்ப குளக்கரையில இருக்கோமா, இல்ல ஏரிக்கரையில இருக்கோமா, இல்ல சமுத்திர கரையில இருக்கோமான்னு சொல்லும்படியான ஒரு அனுபவம் ஏற்படும். அவ்வளவு பெரிய தீர்த்தம் இது. இது வறட்சி காலத்துல சுத்தமா ஒண்ணுமே இல்லாம போயிடுறது. அந்த வறட்சி காலத்திலும் கூட இதுக்கு நடுவுல இருக்கக்கூடியதான ஒரு சின்ன ஒரு குளம் கையால நிர்மாணம் பண்ணப்பட்டது. அங்க ஒரு ஊற்று வரும். வறட்சி காலத்துல கூட பெருமாளுக்கு தீர்த்தம் வேணும், பரமகாந்திகளான பாகவதா தீர்த்தம் ஆடணும்னா அங்க ஜலம் கொஞ்சம் ஊற்று எடுக்கிறது. அந்த ஊற்றுக்கு என்ன பேருன்னா சீரூத்து அப்படின்னுவா இந்த ஊர் பாஷையில. சீரூத்துன்னுவா. சீரூத்துன்னா என்னன்னா ஜீயர் ஊற்று. அந்த மடத்துல இருக்கக்கூடிய ஜீயர் சுவாமிகள்லாம் கார்த்தால சூரிய உதயத்துக்கு முன்னாலேயே போய் அந்த புஷ்கரணியில மூழ்கி தீர்த்தம் ஆடுவாளாம். ஜலம் சமிருத்தியா ஓடுறச்ச கரையில படியில இருந்து தீர்த்தம் ஆடினா போறோம். நல்ல வறட்சி காலத்துல ஜலமெல்லாம் வறண்டு போய் அந்த பூமி எல்லாம் பொழந்துக்கும். அப்படியே அத்தனை வறட்சி அந்த ஊர் பக்கம் எல்லாம். அப்ப எப்படி தீர்த்தம் ஆடுறது சுவாமின்னா, அந்த குளத்துக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு இடத்த ஒரு கட்டம் கட்டி வச்சிருப்பா. அந்த இடத்துல ஜலம் ஊற்று எடுக்கும். அந்த சமயத்துல ஜீயர் சுவாமியை தவிர யாரும் தீர்த்தம் ஆடக்கூடாது. அந்த ஊர் வழக்கம் அது. அங்க மட்டும்தான் ஜலம் வருது, நாங்க என்ன பண்றது, நாங்களும் போய் குளிப்போம், துணியெல்லாம் துவைச்சுப்போம், யாரும் பண்றதில்லை. ஜீயர் சுவாமிக்கான ஒரு மரியாதை அது. இப்ப ஜீயர் மட்டும் போய் தீர்த்தம் ஆடுற ஊற்று, அதனால ஜீயர் ஊற்றுன்னு பேரு. அது அப்படியே தமிழ்ல சீயர் ஊற்று, சீர்ஊற்றுன்னு ஆயிடுத்தது. இங்க இந்த புஷ்கரணியில ஜீயர் சுவாமிகள் தீர்த்தம் ஆடுறான்னா, அவ தீர்த்தம் ஆடுறதுக்கு முன்னால வரைக்கும் யாரும் தீர்த்தம் ஆடக்கூடாது. அவ தான் முதல்ல தீர்த்தம் ஆடுவா. அந்த அளவுக்கு அவ கட்டளை விதிக்கல. இந்த பாகவதா இந்த ஜீயர் சுவாமி மேல அவ்வளவு பக்தி வச்சுட்டு இருந்தா. அதே மாதிரி ஜீயர் சுவாமி தீர்த்தம் ஆடிட்டு மடத்துக்கு போற வரைக்கும் ஸ்திரீகள் யாரும் துணி துவைக்கவோ தீர்த்தம் ஆடவோ வர்றதில்லைன்றது இந்த ஊர் வழக்கம். நம்ம ஸ்திரீகள் மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஜீயர் சுவாமி தீர்த்தம் ஆடிட்டு மடத்துக்கு எழுநா விட்டு தான் ஸ்திரீகள் வருவா வெளியில, சுவாமி அவளை பாக்குறதுக்கு இல்லை அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி எல்லாம் ஆச்சாரியால் இடத்திலே பாகவதால் இடத்திலே ஒரு
அந்யோன்யமான ஒரு அபிப்பிராயம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாகவத பிரதிபத்தி இருக்கக்கூடியதான விதேசம். இவா வானமாமல மடத்துக்கு பின்வாசல்ல இருந்து அப்படியே அந்த சீரூத்துக்கு போய் தீர்த்தம் ஆடலாம். இந்த சேற்று தாமரை புஷ்கரணியினுடைய கரையிலே ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்திற்கு நீலன் மண்டபம்னு பேரு. அது யாரால கட்டின மண்டபம்னா சுவாமி திருமங்கை ஆழ்வார் கட்டின மண்டபம். இவ்வளவு பெரிய புஷ்கரணியா இருக்கு. அது கரையில பெருமாள் தீர்த்தவாரி எப்ப திருவாராதனம் கண்டருளி திருமஞ்சனம் கண்டருளி இறங்குறதுக்கு ஒரு மண்டபம் இல்லையேன்னு சுவாமி வருத்தப்பட்டு அங்க அவர் கையால ஒரு மண்டபத்தை கட்டியிருக்கார். திருமங்கை ஆழ்வாராலே கட்டப்பெற்ற மண்டபம், அவர் திருக்கரங்களாலே கட்டப்பெற்ற மண்டபம், அவர் திருவடிப்பட்ட மண்டபம். அது ஆழ்வார் பல காலம் அந்த ஊர்ல தீர்த்தமாடி அந்த பெருமாளை சேவிச்சுட்டு இருந்திருக்கார். அப்படி ஆழ்வாராலே கட்டப்பட்ட மண்டபம், கலியனாலே கட்டப்பட்ட மண்டபம் அங்கே உண்டு. இந்த சாற்று தாமரைன்னு சொல்லக்கூடியதான தீர்த்தம் சாக்ஷாத் க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல் தீர்த்தம்னு ஸ்தலபுராணம் வர்ணிக்கிறது. அப்ப திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய தீர்த்தமே இங்கு சேற்று தாமரைன்னு சொல்லக்கூடிய குளத்து ஜலமா இருக்கு. உள்ள இருக்கிற பெருமாள் வைகுண்டநாதனா சேவை சாதிக்கிறான். அவன் வைகுண்டநாதன் போலே சேவை சாதிக்கிறான்னு சொல்லக்கூடிய உருவ அமைப்பு ஸ்ரீவைகுண்டநாதன் ஆட்டமா கைய கால தொங்க போட்டு உட்கார்ந்து இருக்கிறது, ஆதிசேஷன்ல உட்கார்ந்து இருக்கிறது, அது ஒரு அனுபவம். இன்னொன்னு ஆழ்வார் பாட்டுல சொல்றார், என்னை ஆளுடை வானநாயகனே. வானநாயகன் அப்படின்னா அது ஸ்ரீவைகுண்டநாதனுடைய பெயர். அதனால இவன் ஸ்ரீவைகுண்டநாதன் நம்ம ஆழ்வார் அனுபவிச்சிருக்கார். அதே மாதிரி பெருமாள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனால இவன் ஸ்ரீவைகுண்டநாதன். இது பரமபதம். க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல் தீர்த்தம் இங்கே சேற்று தாமரையா இருக்கிறபடினாலே இது திருப்பார்கடலுக்கும் சம்பந்தப்பட்டது, சமானமானது. அதனால பரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டமும் வியூகம்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலும் ஒருங்கே சேர்ந்து சேவை சாதிக்கக்கூடிய ஆச்சரியமான திவ்யதேசம் இந்த வானமாமலை. பெருமாள் யாருக்கெல்லாம் பிரத்யக்ஷம்னு பார்த்தா பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருடனுக்கு, பிரம்மாவுக்கு, இந்திரனுக்கு, ரோமச மகரிஷிக்கு, பிருகு மகரிஷிக்கு, மார்க்கண்டேய மகரிஷிக்கு, திலோத்தமா ஊர்வசின்னு சொல்லக்கூடிய தேவலோக ஸ்திரீகளுக்கு, சிந்து தேசம்னு சொல்லக்கூடிய தேசத்தினுடைய ராஜாவான சிந்து நாட்டு அரசனுக்கு, இவாளுக்கெல்லாம் பெருமாள் மங்களாதாசனம், இவாளுக்கெல்லாம் பெருமாள் பிரத்யக்ஷம். இங்கே ஆராதனம் உற்சவம் எல்லாம் வைகான சாகமத்தின்படி நடக்கிறது. ஆழ்வார் மங்களாதாசனம்னு பார்த்தா சுவாமி நம்மாழ்வார் ஒருத்தர் மட்டும் 5-7 திருவாய்மொழியாலே நோற்ற நோன்பிலேன் பதிகத்தாலே 11 பாசுரங்களாலே நம்மாழ்வார் மட்டும் மங்களாதாசனம் பண்ணப்பட்ட திவதேசம். நம்மாழ்வார் ரொம்ப ஆழங்கால் பட்டு அனுபவித்து ஈடுபட்ட திவதேசம். இங்க இன்னும் சிறப்புகள்னு பார்த்தா பெருமாளுக்கு தினம் தைல அபிஷேகம் உண்டு. இங்க தைலம் அப்படின்னா எண்ணெய். அந்த எண்ணெயால தினம் மூலவருக்கு இங்க அபிஷேகம் உண்டு. அப்படி பெருமாளுக்கு தினம் தைலத்தால பண்ணக்கூடியதான அபிஷேகம், அந்த தைலம் அப்படி நாம பெருமாள் சன்னதியில தீர்த்தம் வரக்கூடிய துவாரம் இருக்கும். அந்த தீர்த்த துவாரத்துக்கு கீழே ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். அதுல வந்து சேரும் பெருமாள் சன்னதியில கொட்டுற தீர்த்தம் எல்லாம். அந்த மாதிரி பெருமாள் திருமேனியில படக்கூடிய எண்ணெயெல்லாம் ஒரு தொட்டியிலே வந்து சேர்ந்து அது நாழி கிணறு அல்லது எண்ணெய் கிணறுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கணத்துல போய் உழருது. அந்த கிணறு நிறைய எப்பவும் பெருமாள் திருமஞ்சனம் பண்ணின தீர்த்தமாட்டம் அந்த திருமஞ்சன எண்ணெய் தைலம் அங்க இருக்கும். அது திவதேசத்துல நாம ஆபீஸ்ல ஒரு ரெசிப்ட் கட்டி 50 ரூபாயோ 30 ரூபாயோ கொடுத்தோமானா ஒரு டப்பால பிளாஸ்டிக் டப்பால போட்டு நமக்கு பிரசாதமா கொடுப்பா. அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து துளி சாப்பிடுறதோ இல்ல உடம்புல எங்கேயானும் பிரச்சனை இருக்குன்னா அங்க தடவிக்கிறதோ பண்ணிண்டா அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே அந்த நோய் எல்லாம் சரியா ஆறுது அப்படின்னு ரொம்ப விசுவசிக்கிறா நடக்கிறது. அந்த நாழி கிணறுன்னு சொல்லக்கூடிய எண்ணெய் கிணறு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கக்கூடிய தொட்டி போல இருக்கும். அது கருங்கல் தொட்டி, சிமெண்ட் தொட்டி மாதிரி இருக்கும். ஆனா கருங்கல் தொட்டி 25 அடி நீளமும் 15 அடி அகலமும் இருக்கக்கூடியதான ஒரு 10 அடி ஆழம் இருக்கக்கூடிய ஒரு கருங்கல் தொட்டி. அந்த தீர்த்தத்தை தான் கொடுக்குறா. 365 நாளும் பெருமாளுக்கு தைல திருமஞ்சனம். தை அமாவாசை அன்னைக்கு பெருமாளுக்கு விசேஷமா எண்ணெய் காப்பு உற்சவம்னு நடக்கிறது. அது ஒரு விசேஷம். இங்க அத்தியன உற்சவம் இங்க நடக்கிற மாதிரி எங்க நடக்கலன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா பெருமாளுக்கு ஒரு நாளும் 2 திருக்கோலம் சாத்துறா. பெரும்பாலும் அத்தியனோற்சவத்துல பெருமாள் பாசுரம் கேட்பார். திருக்கோலம் சாத்துறதெல்லாம் ரொம்ப குறைவுதான். பெரும்பாலும் எல்லா திவசங்கள்லயும் பகல் 10 கடைசி நாள் அன்னைக்கு பெருமாளுக்கு நாச்சியார் திருக்கோலம் உண்டு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விசேஷமா ஏதான ரத்னாங்கி மாதிரி சாத்திப்பார் பெருமாள். அவ்வளவுதான் இருக்குமே தவிர தினம் திருக்கோலம் சாத்துறதெல்லாம் ரொம்ப சில விதேசங்கள்ல. நம்ம தொண்ட மண்டலத்துலன்னு பார்த்தா திருவள்ளிக்கேணியில பெருமாளுக்கு தினம் திருக்கோலம் சாத்துறா. அந்த மாதிரி நிறைய திருக்கோலம் சாத்திக்கிற பெருமாள் யாருன்னா இந்த வானமாமல தெய்வநாயகன் தான். எப்படின்னா பெருமாள் ஆஸ்தானத்துல உட்கார்ந்து பிரபந்தம் கேட்கிறார்.
பகல் 10 நாளும் ஒரு 200 பாசுரம் டெய்லி சேவிக்கிறா. பெருமாள் ஆஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு கேட்கிறார். அப்போ ஒரு திருக்கோலம். பகல் 10 முடிஞ்சு கோஷ்டி எல்லாம் ஆகி தீர்த்த பிரசாதம் எல்லாம் விநியோகமாகி பெருமாள் உள் புறப்பாடாகி திரும்ப சன்னதிக்கு எழுந்துள்ளுவார். அந்த புறப்பாடுக்கு ஒரு திருக்கோலம், இப்படி ஆஸ்தானத்துக்கு ஒரு திருக்கோலம், புறப்பாடுக்கு ஒரு திருக்கோலம்னு ஒரு நாளைக்கு 2 திருக்கோலம் சாத்திக்கிறார் பெருமாள். இந்த மாதிரி பகல் 10 ராப்பத்து முழுக்க நிறைய திருக்கோலங்கள் சாத்திட்டு பெருமாள் சேவை சாதிக்கிறார். அதுல விசேஷமா எங்கும் இல்லாத அளவுக்கு இங்க ஒரு திருக்கோலம், வானமாமல பெருமாளுக்கு சுவாமி நம்மாழ்வார் திருக்கோலம். ஆழ்வார் ஆச்சாரியாளுக்கு பெருமாள் திருக்கோலம் சாத்துறது கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்கு பெருமாளுக்கு நம்மாழ்வார் திருக்கோலம் சாத்தி பெருமாள் நம்மாழ்வார் ஆட்டமா யோக தசையில உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் திருவடிகளின் கீழே ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த மாதிரியான சேவை இங்கு ராப்பத்துல ஒரு நாள் உண்டு. அது அத்தியாச்சரியமான அனுபவம், வேறெங்கும் இல்லாத அனுபவம். வானமாமலை மடம்னு சொல்லக்கூடிய மடம் சுவாமி மணவாள மாமுனிகளாலே நியமிக்கப்பட்ட அஷ்டதிக்கஜங்கள்னு சொல்லக்கூடிய 8 சுவாமிகள்ல ஒருத்தர் பொன்னடிக்கால் ஜீயர் அப்படின்ற பெயர் பெற்ற வானமாமல மடத்தினுடைய முதல் சுவாமி. அந்த பொன்னடிக்கால் ஜீயராலே இந்த வானமாமல மடத்திலே, வானமாமல திவதேசத்திலே ஒரு மடம் ஸ்தாபிக்கப்பெற்று இன்னைக்கு வரைக்கும் அந்த வானமாமல மடத்து சுவாமிகள் சமாசிரயணம் எல்லாம் பண்ணிண்டு சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணிண்டு இந்த கோவில் கைங்கரியத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டு வரா. அப்படி வானமாமல மடத்தினுடைய தலைமையகமாக இருக்கக்கூடியது, தலைமை பீட்டமாக இருக்கக்கூடியது இந்த திவதேசம். 45ஆம் மட்டு ஐசிங்கர் வெள்ளிவளம் ஐசிங்கர் சாட்சியாகும் அடிக்கடி. திவ்ய தேச பெயரால் இருக்கக்கூடிய மடங்கள் 2. ஒன்னு வானமாமல மடம், இன்னொன்னு அகோபில மடம். இந்த 2 மடங்களுக்கு தான் திவ்ய தேச சம்பந்தம் உண்டு. திவ்யதேச பேர்ல வரக்கூடிய மடங்கள் ஐசிங்கர் ரொம்ப ஸ்லாகிச்சு சாட்சியாகும். அந்த மாதிரி 2 மடங்கள்ல ஒரு மடம். இந்த வானமாமல மடத்துல மணவாள மாமுனிகள் சாத்தின்றிருந்த கணையாழி, அதாவது அவர் விரல்களிலே போட்டுக் கொண்டிருந்த தங்க மோதிரம் இன்னும் இருக்கு. அதே மாதிரி அவருடையதான திருதண்டத்துல இருக்கக்கூடிய உபதண்டம் இங்கே உண்டு. உபதண்டம் அப்படின்னா நம்ம சன்னியாசிகள் எல்லாம், ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகள் எல்லாம் கையில கொடி பிடிச்சுட்டு இருக்கா திருதண்டம்னு. அது மேல வெள்ளை கொடி, கருட கொடின்னு பேரு இருக்கு, கருட துவஜம்னு பேரு. கீழே 3 குச்சியை ஒன்னா சேர்த்து நிறைய முடிச்சு போட்டு கட்டி வச்சிருப்பா, அதுக்கு திருதண்டம்னு பேரு. அது ஒசரம் கம்மியா இருக்கும். அதை விட ஒசரம் பெருசா, அதை விட கனமா ஒரு உயரமா ஒரு குச்சி நிற்கும். அந்த ஒரு குச்சியில இந்த 3 குச்சி முடிச்சு போட்டு கட்டியிருக்காளே, அதை கொண்டு திரும்ப இன்னொரு இடத்துல கட்டி வச்சிருப்பா. அதுக்கு முனையில கொடி இருக்கும். இப்போ இந்த பெருசா இருக்கக்கூடிய சிங்கிள் குச்சி எடுத்துட்டோமானா அதுதான் திருதண்டம். ஆனா அது கையில பிடிச்சுட்டா கீழெல்லாம் வைக்கிறச்ச அது சாட்சாத் கீழே படும்படியா இருக்கும்ன்றதுனால சப்போர்ட்டுக்காக ஒரு தண்டம், உபதண்டம்னு பேர் அதுக்கு. அசிஸ்டன்ட் தண்டம். சன்னியாசிகள் பரம்பதிக்கிறச்ச அவளை எரிக்கிறது இல்ல, அவளை திருப்பள்ளிப்படுத்தி சம்ஸ்காரம் பண்றது, புதைக்கிறது தான் வழக்கம். அப்படி பண்றச்ச அவ கைய கூப்பின்னு இருக்கிற மாதிரி வச்சுட்டு அவ திருவாராதனம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சாலக்கிராம பெருமாள், சுவார்ச்சைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெருமாளை அவ கூப்பின்னு இருக்கிற கைக்கு மேல வைப்பா. அவ கை கூப்புற மாதிரி அப்படி சாஞ்சின்னு இருப்பா. அந்த கூப்பின கைக்கு மேல ஒரு சாலக்கிராமத்தை வச்சுடுவா. வச்சுட்டு அவளுடைய திருதண்டத்தை அவளுக்கு வலது பக்கம் அவ உடம்போட கூட சாட்சி வச்சுடுவா. இந்த உபதண்டம் இருக்கு பாருங்க, அத்த மட்டும் என்ன பண்ணுவான்னா இவாளை குழியில இறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த உபதண்டத்தை தனியா பிரிச்சிருவா. அதுல இருந்து அந்த உபதண்டத்தை சில வழக்கங்கள் அதை அப்படியே கர்த்தா தீர்த்தம் ஆடிட்டு இந்த கரும்பு கடையை உடைக்கிறாப்பல காலால உடைச்சு தூக்கி போட்டுடுறது, தலைக்கு பின்பக்கம் தூக்கி போட்டுடுறதுன்னு ஒரு வழக்கம். சில இடங்கள்ல அதை ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி மணவாள மாமுனிகளுடைய ஒரு உபதண்டம் இந்த வானமாமல திவதேசத்துல சேவை சாதிக்கிறது. அது இன்னமும் மடத்துல இருக்கு. ஒரு வருஷமா மணவாள மாமுனிகள் திருநட்சத்திரம் ஐப்பசி மூலத்தன்னைக்கு இந்த வானமாமல மடத்து ஜெயர் சுவாமி மாமுனிகளுடைய தங்க மோதிரத்தை அந்த கணாழிய கையில சாத்திண்டு எல்லோருக்கும் தீர்த்தம் சாதிக்கிற வழக்கம்ன்றது உண்டு. இப்படி நிறைய விசேஷங்கள் அமைந்தது இந்த வானமாமலைன்னு சொல்லக்கூடியதான அற்புதமான திவதேசம். ஆச்சரியமா 12 அத்தியாயங்களாலே பிரம்மாண்ட புராணத்திலே கொண்டாடப்பட்ட திவதேசம். ஸ்தல புராணம் ரொம்ப ஆச்சரியமா முழுசா கிடைக்கிறது. திருக்குறுங்குடியை விடவும் இன்னும் அதிகமா இதை அனுபவிக்க போறோம். மீதி விஷயங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.